அத்தியாயம் 1. காலை சூரியன் பூமியை தொட நீர்நிலைகள் கண்ணடித்தன. பறவைகள் பயணம் துவங்க வயல்களில் பச்சை கதிர்கள் கையசைத்தன. வேறுபாடின்றி அனைவரையும் தாளாட்டத் தொடங்கியது கம்யூனிச தென்றல். அந்த சின்ன கிராமம் கொஞ்சம் தாமதமாய் எழுந்திருந்தது. வேப்பங்குச்சி ஒடித்து பல் துலக்கியது. பித்தளை செம்பில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு புதர் மறைவுக்கு போனது. மாடுகள் எழுப்பப்பட்டு வண்டியில் கட்டப்பட்டன. டீ குடித்துவிட்டு காதோரம் பீடியுடன் வேட்டி மடிப்பில் புகையிலையுடன் கலப்பை தோளில் சுமந்து வயல் நோக்கி வெறும் காலுடன் உழவர்கள் நடந்தனர். குடிசைகளின் உச்சந்தலையில் ஏறி திரிந்து சேவல்கள் கத்தின. வாசல்களில் சாண நீர் தெளித்து மடக்கி அமர்ந்து கோலம் வைத்தனர். இடுப்பில் குடம் சுமந்து தோளில் துவைக்க வேண்டிய உடுத்த வேண்டிய துணிகள் சுமந்து தூக்க கலக்கத்தில் பெண்கள் ஆறு நோக்கி நடந்தனர். மல்லி, இன்னைக்கு கிணத்துக்கு போகலாம் வாடி. அடியாத்தி, ஊர் கடைசியில் இருக்கு, அவ்வளோ தூரம் யார் நடக்கிறது? தினைக்கும் தான் ஆற்றுல குளிக்கிறோமே, அட வாடி, நேரம் ஆயிடும், ஆத்தா திட்டும். அதெல்லாம் திட்டாது, நான் தான் இட்டாந்தேன்னு சொல்கிறேன். அங்கே இந்த ஆம்பளை பசங்க தொந்தரவு இருக்காது, சுதந்திரமாக குளிக்கலாம். சரி, அப்பனா விரைவா நட. வயல்கள் நடுவில் ஒற்றையடி பாதையில் நடந்து மாந்தோப்புகளை கடந்து ஊர் எல்லை காவல் தெய்வத்தின் ஆஸ்பெட்டாஸ் வேய்ந்த சின்ன கோயிலை தாண்டி அந்த பெரிய சதுர வடிவ பழைய கிணற்றை நோக்கி அவர்கள் நடந்தார்கள். கிணறு விளிம்புகள் சிதைந்திருந்தது. உள்ளே தெளிவில்லாத தண்ணீர். பக்கச்சுவர்களில் அங்கங்கே தாவரங்கள். வளைவாய் இறங்கி செல்லும் படிகளின் ஓரங்களில் பாசி. மல்லி, நீ படி வழியா இறங்கு. நீ இங்கேருந்து குதிக்க போறேன். வேணாண்டி, கல்யாணத்துக்கு தயாரா இருக்க, அடி இடி பட்டுடும். இந்த மொட்டுத்தனம் எல்லாம் வேணாம், பேசாம இரு. கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ஊரோ எந்த தேசமோ இப்படி குதிக்கிற சுகம் கிடைக்குமா? சொன்னா கேட்க மாட்டியே, எப்படியோ போ. மல்லி படிகளில் ஜாக்கிரதையாக இறங்க தோழி தாவணியை இடுப்பில் செருகிக் கொண்டு குடத்தை ஓரமாக வைத்துவிட்டு 1 2 3 என்று முழங்கால் வரை பாவாடை விரிய உள்ளே குதித்தாள். சில வினாடிகள் கழித்து மேலே வந்தவள் ஆ ஆ என்றாள். படியை நோக்கி திணறினாள், தத்தளித்தாள். ஏய் ஏய், என்னாச்சு? மல்லி கை கொடுத்து அவளை படிக்கு இழுத்து அமர்த்த தன் வலது காலை காட்டினாள். சரியாய் உள்ளங்காலில் எதுவோ கிழித்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. சொன்னேனே, கேட்டியா? கண்ணாடியோ எதுவோ கிழிச்சிருக்கு பாரு. துண்டை நீரில் நனைத்து அவள் காலில் இறுக்கி கட்டினாள். கட்டிவிட்டு நிமிர்ந்து கொலுசு எங்கடி என்றாள். ஐயோ, உள்ள விழுந்துருச்சு போலிருக்கு. இப்ப என்ன செய்யலாம்? நகரு, நான் உள்ளார போய் தேடி பாக்குறேன். கொலுசை தொலைச்சிட்டு காயம் வேற பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போனா செத்தேன். நீ இப்படி உட்காரு, நான் முங்கி தேடி பாக்குறேன். மல்லி நீருக்குள் மூழ்கினாள். தம் பிடித்து கொண்டு கைகளை துளாவினாள். தரை தொட்டாள். கைகளை செலுத்தி தேடினாள். கல்லும் மண்ணும் தட்டுப்பட்டன. மேலே வந்தாள். மூச்சு விட்டாள். கிடைச்சதா? இன்னும் இல்ல, பதறாம பார்க்கலாம், இரு. மறுபடி நீரடியில் காணாமல் போனாள். மீண்டும் துளாவினாள், அலசினாள். இந்த முறை கைக்கு ஏதோ தட்டுப்பட்டது. கையால் பிடிக்கிற மாதிரி எதுவோ. கொலுசு இல்லை. அதை எடுத்துக்கொண்டு மேல் பரப்புக்கு வந்து கையை வெளியே எடுத்து பார்த்து பதறினாள். அது 3/4 அடி நீளத்தில் பளபளத்த கத்தி. என்னடி இது? படியை பிடித்து கொண்டு மிதந்த மல்லி, தெரியலையே, இவ்வளோ பெரிய கத்தி எப்படி தண்ணிக்குள்ள வந்துச்சு? இதான் என் காலை கிழிச்சிருக்கு. பார்த்தா பழம் நறுக்கிற கத்தி மாதிரி தெரியலையே. நீ வேற, இவ்வளோ பெரிய முரட்டு கத்தியாலையா பழம் நறுக்குவாங்க? நம்ம வேலுச்சாமி அண்ணன் இடுப்புல வச்சிருக்குமே, அது மாதிரி இருக்கு. சரி, நீ ஓரமாவே குளி, நான் கொஞ்சம் நீச்சல் போடுறேன். மல்லி கத்தி எடுத்த பகுதிக்கு நேரெதிர் மூளையை நோக்கி நீந்தினாள். ஏன் கொலுசு கிடைக்கலையே? இன்னும் ஒரே ஒரு தடவை பாரு மல்லி, மூச்சு வாங்குதுடி. சரி, இதான் கடைசி தடவை. இப்பவும் கிடைக்கலன்னா ஆளை விட்டுடு, என்னை போட்டு தொல்லை பண்ணக்கூடாது. மல்லி எதிர்மூளை பகுதியில் மூழ்கி தரைமட்டம் சென்று தடவினாள். இந்த முறை அவள் கைக்கு ஒரு கயிறு தட்டுப்பட அந்த கயிற்றின் முனை நோக்கி கையை கொண்டு சென்ற பொழுது ஒரு பெரிய பாறாங்கல்லுடன் அந்த கயிறு கட்டப்பட்டிருப்பதை உணர்ந்தாள். கல்லை தவிர மற்றொரு முனை அவள் கையையே இழுத்தது. இப்போது அவள் உடம்பில் எதுவோ மிருதுவாக தட்டுப்பட்டது. இவள் கைப்பட்டு கல்லில் சுற்றின கயிறு தளர்ந்து வெளிப்பட எதையோ அபாயகரமாய் உணர்ந்த மல்லி அவசரமாய் நீர்பரப்புக்கு வந்து நீந்தி படிக்கு வந்து மூச்சு திணறினாள். உள்ள 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 என்னடி? புரியல. என் மேல எதுவும் மோதிச்சு, கைத்தால கல்லில கட்டி போட்டிருக்காங்க. என்னடி உளர்ற? இவள் கேள்விக்கு பதிலாக அந்த இடத்துக்கு கீழே என்று இவள் மூழ்கின இடத்தை சுட்டிக்காட்டி கை நீட்டியவள் நிறுத்தினாள். அந்த மேற்பரப்பில் மெதுவாக வந்து மிதந்தது அந்த பிணம். அத்தியாயம் 2. மணிவண்ணன் சென்னை எழும்பூர் ஸ்டேஷன் முகப்பில் சைக்கிளை நிறுத்தி பூட்டினான். அணிந்திருந்த காலர் வைத்த சிகப்பு பனியனை கீழே இறக்கிவிட்டான். பேண்ட் பின் பாக்கெட்டில் இருந்து கையடக்க சீப்பு எடுத்து கொஞ்சம் கலைந்திருந்த தலையை சீவிக்கொண்டான்.
உள்ளே நுழைந்து பிளாட்ஃபாரம் டிக்கெட் வாங்கி கொண்டு நடந்தான். பிரயாண களைப்புடனும் பிரயாண உற்சாகத்துடனும் பயணிகள் பெட்டிகள் சுமந்து நடந்தார்கள். போர்ட்டர்கள் அங்கங்கே பேரம் பேசிக்கொண்டு டிராலி தள்ளி கொண்டிருக்க புத்தக நிலையத்தில் காலை செய்தித்தாள்களும் புதிதாக பத்திரிகை மனம் கமழ அடுக்கப்பட்டிருந்த வார இதழ்களும் பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருந்தன. அறிவிப்பு சத்தம் கேட்டு மணிவண்ணன் கவனித்தான். ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் 15 நிமிடம் தாமதமாக எழும்பூர் வந்து சேரும். அறிவிப்பு மொழி மாற்றம் செய்யப்பட்டது. மணி கை கடிகாரம் பார்த்து கொண்டான். ஒரு தனிமையான சிமெண்ட் பெஞ்சை நாடி சென்றான். அமர்ந்து கொண்டு தன்னை சுற்றிலும் நிகழ்ந்த பரபரப்பான காலை நேர இயக்கங்களை சுவாரஸ்யமாக கவனித்தான். சட்டைப்பையில் இருந்து சிகரெட் எடுத்து பற்ற வைத்து கொண்டு நிதானமாக புகைத்தான். ரயிலின் 15 நிமிட தாமதம் அவனுக்கு எரிச்சலை தரவில்லை, மாறாக சின்ன சந்தோஷத்தை தான் தந்திருந்தது. இப்படி அமைதியாக அமர்ந்து சுகமாக புகைப்பிடிக்க முடிந்திருக்குமா? இவன் அருகில் வந்து அமர்ந்த பெரியவரிடம் பத்திரிகை கடன் வாங்கி படித்தான். மறுபடி சுருக்கமில்லாமல் மடித்து திரும்ப கொடுத்து நன்றி சொன்னான். ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இன்னும் சில வினாடிகளில் எழும்பூர் வந்து சேரும் என்கிற அறிவிப்பை கேட்டதும் எழுந்து கொண்டான். தூரத்தில் ரயிலின் தலையை இப்போது காண முடிந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தலைக்கு உடல் முளைத்து ஒவ்வொரு பெட்டியாக காட்சிக்கு வந்தது. அழகாக இருந்தது. ரயிலும் யானையும் எத்தனை முறை பார்த்தாலும் அலுப்பே தராது. ரயில் வேகம் குறைந்து பிளாட்பாரத்திற்குள் வந்து நின்றதும் உடனே ஒரு பரபரப்பு ஒவ்வொரு பெட்டி வாசலிலும் ஏற்பட்டது. மணிவண்ணன் தேடினான். சின்ன ரிசர்வ் பெட்டியை கண்டுபிடித்து நெருங்கிய போது அதன் வாசலில் ஒரு பெரிய சூட்கேஸ், ஒரு சின்ன சூட்கேஸ், தோளில் ஒரு தோள்பையுடன் இறங்கினவனை பார்த்து உற்சாகமானான். ஆனந்த், சென்னை மாநகரம் உன்னை வரவேற்கிறது, வா என்று அவனிடம் இருந்து ஒரு பெட்டியை வாங்கி கொண்டு, பிரயாணத்தில் தூங்கினாயா இல்லையா, கண் ஏன் இப்படி சிவந்திருக்கு என்று உரிமையுடன் ஒரு கையை அவன் தோள் மேல் போட்டுக்கொண்டு நடந்தான் மணி. ஒரு பொட்டு தூக்கம் இல்ல மணி என்ற ஆனந்த் உயரமாக இருந்தான். நீலமுகம், அடர்த்தியான புருவங்கள், மேலுதட்டை கிட்டத்தட்ட மூடும் அளவிற்கு புஷ்டியான மீசை, உப்பின கன்னங்களில் 1-2 பருக்கள், தலையை தூக்கி பம் என்று வாரி இருந்தது. முகத்திற்கு ஒரு அழகு சேர்த்திருந்தது. கையில் செப்புக்காப்பு அணிந்திருந்தான். ஏன் தூக்கமில்லை? கெட்ட கனவா? தூங்கினாதானே கனவு வரும். எனக்கோ மேல் பர்த்து கிடைச்சிடுச்சு. லக்கேஜ் பூரா கீழே வைத்திருந்தேன். இந்த காலத்தில் யாரை நம்புறது? எவனாவது இறங்குறப்போ சேர்த்து எடுத்துக்கிட்டு இறங்கினாலும் யார் கேட்க போறாங்க? நல்லா பயந்தப்போ. ஊர்ல எல்லாரும் நலமா? அம்மாவுக்குத்தான் மூச்சு தொந்தரவு, தினம் வைத்தியம்தான். தங்கை கல்யாணம் என்னாச்சு? பார்த்துக்கிட்டு இருக்கோம். உனக்கெப்போ? எனக்கு என்ன அவசரம், இப்போதானே வேலையை கிடச்சிருக்கு. கடிதத்தில் வேலைன்னு எழுதியிருந்த, என்ன வேலைன்னு எழுதல. எங்க வேலை, எப்போ சேரணும், என்ன சம்பளம்? சிவா சிட்பண்ட்ஸ் தெரியுமா? தெரியுமாவா? நகரத்தில் அதான் புகழ் வாய்ந்த சிட்பண்ட்ஸ். கிட்டத்தட்ட 50 வருஷமா நல்ல முறையில் நடத்துகிறாங்க. தமிழ்நாடு முழுக்க நிறைய கிளை இருக்கு. நாணயமான நிறுவனம். அங்கே தான் வேலை, கணக்கு வேலை தான். சேர்றப்போ 3000 ரூபாய் பாதுகாப்பு தொகையாக கட்டணும். நான் நாளைக்கு சேர்றேன். பணம் கொண்டாந்துருக்கியா? அம்மாவோட சங்கிலி பணமாக மாறிடுச்சு. என்ன சம்பளம்? 700 ரூபாய். அப்புறம் கொஞ்சம் சலுகைகள். தனிநபருக்கு போதும், குடும்பம்னா கொஞ்சம் திணறும். நமக்கு தேவைப்படுற சம்பளத்தை தர்றதுக்கு யாராச்சும் வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்றாங்களா என்ன? 4 வருஷம் வேலை இல்லாமல் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இது போது எனக்கு. ஸ்டேஷன் வாயிலை நெருங்கி டிக்கெட் பரிசோதகரிடம் டிக்கெட்டுகளை கொடுத்துவிட்டு வெளியே வந்தார்கள். மணி சைக்கிளின் பின்பக்கம் தோள்பையை மாட்டிவிட்டு வண்டியை தள்ள ஆரம்பித்தான். கூடவே நடந்தான் ஆனந்த். உனக்கு வாழ்க்கை எப்படி போகுது மணி? ரொம்ப சுவாரஸ்யமும் இல்லை. பள்ளிக்கூடம் இல்லாத தினங்களில் தான் கொஞ்சம் போர் அடிக்கும். நல்ல சினிமாவாக இருந்தால் பார்ப்பேன், நல்லா தூங்குவேன், பொழுது போயிடும். எனக்கு இங்கே நண்பர்களே இல்லை. நல்ல வேளை நீ வந்துட்ட. இனி கொஞ்சம் பொழுது சுவாரஸ்யமாக போகும். மணி, சும்மா நேரடியாக சொல்லிடு. நான் உன் கூட தங்கிக்கிறதுல உனக்கு சிரமம் எதுவும் இல்லையே? என்னடா சிரமம்? சந்தோஷம்தான். பேச்சு துணைக்கு ஒரு ஆள், அதுவும் நண்பனே அமையறப்போ என்ன சிரமம்? உன்னோட அறைக்கு எவ்வளவு வாடகை தர்ற? 100 ரூபாய். கொஞ்சம் அநியாயமான வாடகை தான். அந்த அறைக்கு 50 ரூபாய்க்கு மேலே கொடுக்க யோகியதை இல்லை. ஆனால் வேற வழி இல்லை. வேற அறை கிடைக்கிறது கஷ்டம். இனிமே வாடகையை நாம் 2 பேரும் பகிர்ந்துக்கலாம் மணி. என்ன அப்படி கணக்கு பார்க்குறவன்னு நினச்சியா? இல்லை, நீ மறுக்காத. அதுதான் நியாயம். எங்கே சாப்பிட்ற? பக்கத்தில் ஒரு மெஸ் இருக்குது. மாதம் 150 ரூபாய். சரி, அங்கேயே நானும் சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் சைக்கிளை தள்ளு, ஒரு தம் அடிச்சுக்கிறேன் என்று ஆனந்திடம் வண்டியை கொடுத்துவிட்டு சிகரெட் பற்ற வைத்து கொண்டான் மணி. முந்தியெல்லாம் எப்போவோ ஒரு தடவை சிகரெட் குடிப்ப. இப்போ என்ன சட்டையில் பாக்கெட் வச்சிருக்க? வளர்ச்சி தான். ஏய், நழுவாத. ஒரு வாத்தியாரே சிகரெட் பிடிச்சா அப்புறம் மாணவர்களுக்கு உண்மையில எப்படி மதிப்பு வரும்?
அட போடா, எந்த பிராண்ட் சிகரெட் குடிச்சா போதை அதிகமாக இருக்கும்னு நமக்கு சொல்வாங்கடா பசங்க. இப்போ எல்லாம் ஒரு வார்த்தை அதட்டி பேச முடியாது, கையில் பிரம்பெல்லாம் எடுக்கவே முடியாது. யாரையாச்சும் அடிச்சா அவ்வளவுதான். யோ, உன்னை பள்ளிக்கூடத்துக்கு வெளியே பார்த்துக்கிறேன் வாயாம்பா. தூரத்தில் நின்று கல்லால் அடிப்பான். உனக்கு பள்ளிக்கூட நேரம் என்ன? காலையில் 9:30லேருந்து 1 மணி, அப்புறம் மத்தியானம் 2லேருந்து 4:30. இது பள்ளி நேரம். எனக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி டைம் டேபிள் மாதிரி அமையும். சில தினங்கள் மத்தியானத்துக்கு மேலே எனக்கு வகுப்பே இருக்காது. என்ன செய்வாப்போ? வேலையால பரீட்சை பேப்பர், கட்டுரை நோட்டுன்னு ஏதாச்சும் திருத்துற வேலை இருக்கும். சாயங்காலம் டியூஷன் வகுப்பு ரூம்லையே எடுப்பேன், 4-5 மாணவர்களுக்கு. தனி வருமானமா? சிகரெட், சினிமான்னு தனி செலவுகளுக்கு உபயோகமாகுதே. உன் பள்ளியில் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் உண்டா? இருந்தாதான் பரவாயில்லையே. ஆண்கள் பள்ளி, ஓவிய டீச்சர் 1, தமிழ் டீச்சர் 1. ஆக 2 பொம்பளைங்க தான் பள்ளியில். தமிழ் டீச்சர் சுபா கொஞ்சம் கண்ணடிக்கிற மாதிரி இருப்பாங்க. பாவி, கண்ணடிச்சியா? சந்தர்ப்பம் அமையல, இனிமே தான் முயற்சி பண்ணணும். பாடம் போதிக்கிற வாத்தியாரா நீ? உருப்பட மாட்ட. வாத்தியார்னா அவன் என்ன ஜடமா? பேசிக்கொண்டே அவர்கள் 1/2 மணி நேரம் நடந்து புரசைவாக்கம் நெடுஞ்சாலை வந்து மில்லர் தெரு வந்தார்கள். அதில் ஒரு சந்தில் நுழைந்து சின்ன அரசமரம் நின்ற ஒரு ஓட்டு வீட்டின் வாசலில் சைக்கிளை நிறுத்தி பெட்டிகளை எடுத்துக்கொண்டார்கள். திண்ணையில் அமர்ந்து சட்டையில் பட்டன் வைத்து தைத்து கொண்டிருந்த மெலிந்த தேக பூநூல் அணிந்தவர் கேட்டார். என்னப்பா மணி, இதானா நீ சொன்ன தோஸ்து? ஆமாங்க. நல்லா இருக்கட்டும், போங்கப்பா. உள்ளே நுழைந்து முற்றம் அருகே வலதுபுறத்தில் இருந்த அறையின் கதவை திறந்தான் மணி. அவர்தான் வீட்டுக்கு சொந்தக்காரரா? ஆமாம். வேற யாரெல்லாம் இருக்காங்க வீட்டில்? யாரும் இல்லை, அவர் மட்டும்தான். பையங்க 2 பேரும் பம்பாயிலையும் லக்னோவிலையும் வேலையில் இருக்காங்க. பொண்டாட்டி இறந்தாச்சு, வீட்டை விற்றுட்டு வாங்கப்பான்னு பசங்க கூப்பிட்றாங்க. இவருக்கு பிடிவாதம். சாகிற வரைக்கும் இதே வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. வருமானம்? பேங்க்கில் பணம் போட்டிருக்காரு, அதில் வட்டி வருது, இந்த ரூம் வாடகை வருது, அவ்வளவுதான். கடைசி காலத்துக்கு அது போதுமே. சரி, உள்ள வா, இதான் நம்ம சாம்ராஜ்யம். உள்ளே வந்த ஆனந்த் அறையை நிதானமாக பார்த்தான். வெள்ளையடிக்கப்பட்ட சுவர்களில் சுத்தம் இருந்தது. ஒரே ஒரு தின காலண்டரும் ஒரு இயற்கை காட்சி படமும் மாட்டப்பட்டிருந்தது. பாய் ஒன்று சுருட்டி வைக்கப்பட்டிருக்க 2 மோடாக்கள், ஒரு பலவீனமான மேசை, அதன் மேல் நிறைய நோட்டு புத்தகங்கள். நைலான் கயிற்றில் கொடி கட்டி அதில் ஈரமான துணிகள் தொங்கின. வெளியே கிணற்றடி தெரிந்தது. அந்த கிணத்துல தான் குளிக்கணுமா மணி? ஆமாம், நல்ல தண்ணி கிணறு. இந்த தெரு பூரா கார்ப்பரேஷன் குழாயை நம்புறதே இல்லை. இங்கே வந்து தான் தண்ணீர் எடுத்துக்கிட்டு போவாங்க. நமக்கு தண்ணி கஷ்டம் கிடையாது. முதல்ல குளிச்சிட்றியா? ஆமாம், குளிச்சுட்டு கொஞ்சம் பொருள்கள் வாங்கணும், ஷூவுக்கு பாலிஷ் பண்ணணும். எனக்கு பள்ளிக்கு நேரம் இருக்கு, வா, இதையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் போகிறேன். கொஞ்ச நேரத்தில் ஆனந்த் மணியுடன் உற்சாகமாய் அறையை விட்டு வெளியே நடந்தான். சற்று தள்ளி ஒரு தனி வீட்டின் முகப்பில் வீடு வாடகைக்கு விடப்படும் என்கிற போர்டு படித்து, ஏ மணி, இந்த மாதிரி ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தா என்ன, சௌகரியமா இருக்குமே நமக்கு என்றான். நான் விசாரிச்சுட்டேன், 250 ரூபாய் வாடகைன்னாங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வராதுன்னு வந்துட்டேன். அவ்வளவு வாடகைன்னா கட்டுப்படி ஆகாது தான். வா, இதான் நான் சொன்ன மெஸ். முதல்ல டிஃபன் சாப்பிட்லாம், நிலை இடிக்கும், கொஞ்சம் குடிஞ்சு வா. குனிந்து அந்த மெஸ்ஸுக்குள் நுழைந்தான் ஆனந்த். அத்தியாயம் 3. சொல்லு, உண்மையை சொல்லு. சத்தியமா நான் திருடலைங்க ஐயா. சாதாரணமாக கேட்டால் ஒத்துக்க மாட்டியே நீ? ஐயா, அடிக்காதீங்க ஐயா, நான் திருடலைங்க. பொய் சொல்கிற. முதலியார் வீட்டு கிணத்தடியில் அவர் குளிக்கிறப்போ கழட்டி வச்ச 4 பவுன் சங்கிலியை காக்கா தூக்கிட்டு போச்சா? சொல்டா. இன்ஸ்பெக்டர் ஜெயமணி கழுத்தின் நரம்புகள் புடைக்க கத்தினார். லாக்கப்புக்குள் 2 கைகளையும் மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு கண்களில் தேங்கின கண்ணீருடன் அவன் நடுங்கிக் கொண்டிருந்தான். அவன் தலையின் முன்னுச்சி மயிரை கொத்தாக பிடித்து இழுத்து சப்பென்று கன்னத்தில் அறைந்தார் ஜெயமணி. சொல்லு, அடி வாங்கியே செத்துருவ. நான் எடுக்கவே இல்லை எஜமா. சாதிக்காதரா, எத்தனை பேரை பார்த்துருக்கேனா? யோ, அந்த பெல்ட்டை எடியா, மேஜை மேலே வச்சிருக்கேன் என்றார் திரும்பி ஒரு கான்ஸ்டபிளை. அவர் கொண்டு வந்து தந்த பெல்ட்டை ஒரு தரம் காற்றில் சொடுக்கிவிட்டு அவனை நெருங்கினவர், சார் சார் என்ற பதட்டமான குரலுக்கு நின்றார். முழுக்க வியர்த்து போய் நின்றிருந்த அந்த கான்ஸ்டபிள் மூச்சு வாங்கினார். என்னையா? சார், கொலை நடந்திருக்கு. எங்க? திருப்பூர்ல. என்னையாது? அந்த ஊர்ல மாசத்துக்கு 4 கொலை செய்யறதுன்னு எதுவும் வேண்டுதலா? எந்த சின்ன தகராறா இருந்தாலும் அருவாளை உருவிக்கிறானுங்க. சொல்லு, அண்ணன் தம்பியா மாமா மச்சானா? இல்ல சார், கொலை மர்மமா நடந்திருக்கு. ஊர் எல்லை கிணத்துல பிணம் மிதக்குது. கத்தியால குத்தி இருக்கான், கல்லை கட்டி தள்ளி விட்டுருக்கான். குளிக்க வந்த பொம்பளைங்களுக்கு தட்டுப்பட்டிருக்கு. ஆள் யாரு? அசலூரு. இன்னும் வெளியில கொண்டாடல. ஐயா கிட்ட சொல்லி கூட்டிட்டு போவத்தான் சைக்கிளை போட்டுக்கிட்டு ஓடியாந்தேன். என்னையா பெரிய சிக்கலா சொல்ற? லாக்கப்ப சாத்துங்க. டேய், உன்னை நான் வந்து விசாரிச்சுக்கிறேன். சாமியப்பன் இப்பதான் டிரைவர் டீ குடிச்சிட்டு வரேன்னு போனான், போய் கூட்டிகிட்டு வா, ஜீப்பை எடுக்க சொல்லு என்று பரபரப்பாக உத்தரவுகள் இட்டார் ஜெயமணி.
சற்று நேரத்தில் போலீஸ் ஜீப் முக்கிய சாலையில் பிரிந்து செம்மண் சாலையில் திருப்பூவூர் நோக்கி விரைந்தது. சதுர கிணற்றை சுற்றிலும் ஏராளமாய் ஆண்களும் பெண்களும் கூடியிருந்தார்கள். ஜீப் வந்து நின்றதும் அவர்களின் பேச்சுக்கள் அடங்கின. மரியாதையாய் விலகி நின்று வழிவிட்டார்கள். ஜெயமணி கிணற்றின் விளிம்புக்கு வந்து நின்று குளிர் கண்ணாடியை கழற்றி கையில் வைத்துக்கொண்டு உள்ளே பார்த்தார். முகம் உள்புறம் அமிழ்ந்திருக்க அந்த பிணம் குப்புறப்படுத்த நிலையில் மிதந்து கொண்டிருந்தது. இடுப்பில் ஒரு கயிறு கட்டப்பட்டு அந்த கயிறும் தனியாக மிதந்து கொண்டிருந்தது. மேலே தூக்கிட்டு வாங்க, யாராச்சும் 2 பேர் இறங்குங்க. இன்ஸ்பெக்டர் வார்த்தைக்கு மதிப்பு தந்து கூட்டத்தில் இருந்த 2 பேர் முன் வந்து வேஷ்டியை வரைந்து கட்டிக்கொண்டு படிகளில் இறங்கினார்கள். 15 நிமிடம் ஆயிற்று அந்த பிணத்தை மேலே கொண்டு வர. கொஞ்சம் சமமான தரையில் மல்லாந்த நிலையில் படுக்க வைத்தனர். இப்போது நெஞ்சருகே சட்டை கிழிந்து கத்திக்குத்து காயம் புலப்பட்டது. உடல், கை, முகம் எல்லாம் லேசான உப்பின நிலையில் இருந்தது. முகத்தில் இளமை இருந்தது. அரைக்கை சட்டையின் 3 பட்டன்கள் கழற்றி இருந்தது. கையில் வாட்ச் அப்படியே இருந்தது. கழுத்தில் செயின் இருந்தது. பேண்ட் தொடையோடு ஒட்டி இருந்தது. யார்ப்பா இது? இந்த ஊர் ஆள்தானா என்றார் கூட்டத்தை பார்த்து பொதுவாக. இல்லைங்க, அசலூர். நம்ம கிராமத்தில் குழா போட்ட ஆளே ரொம்ப கம்மிங்க. ராவுத்தர் வீட்டு பிள்ளைங்களும் மேலத்தரு பஞ்சாச்சரமும் தான் பேண்ட் போடுவாங்க. அந்த கத்தியை துணி போட்டு தொடாம எடியா என்றார். படியில் இருந்ததை காட்டி, இதை யார் கண்டெடுத்தது? மல்லிங்க என்றால் கூட குளிக்க வந்த அவளது தோழி. எங்கே போ? பிணம் மிதக்கிறத பார்த்து மூச்சு போட்டுருச்சுங்கய்யா, வைத்தியர்கிட்ட தூக்கிட்டு போயிருக்காங்க என்றவள் நடந்த விவரங்களை விரிவாக தன் கண்கள் விரிய வர்ணித்தாள். ஜெயமணி பிணத்தின் அருகே உட்கார்ந்தார். ஈரமான சட்டையின் மேல் பாக்கெட்டில் விரல்களை விட்டு துளாவினார். எதுவும் இல்லை. பேண்டின் 2 பாக்கெட்டுகளிலும் கைகளை விட்டு தட்டுப்பட்டதை வெளியே எடுத்தார். கசங்கின நிலையில் சொதவென்று 4 10 ரூபாய் நோட்டுகளும் 1 ரூபாய் 2 ரூபாய் நோட்டுகளும் வெளியே வந்தன. அதை தவிர வேறு எதுவும் வரவில்லை. கொஞ்சம் புரட்டுங்க. புரட்டினார்கள். பேண்டின் பின்பக்கம் விரல்களை செலுத்தினார். 4ஆய் மடிக்கப்பட்ட ஒரு ஈரக்காகிதம் வெளியே தலை நீட்ட அதை சர்வ ஜாக்கிரதையாக எடுத்து கிழித்து விடாமல் ஒவ்வொரு மடிப்பாய் விரித்தார். அது ஒரு விளம்பர நோட்டீஸ். அதில் தீபாவளிக்கு வேண்டிய நவநாகரிக ரெடிமேட் ஆடைகள் வாங்க இன்றே விஜயம் செய்வீர். கவிதா ரெடிமேட் சென்டர், விழுப்புரம். பாக்கெட்டில் இருந்து வெற்று காகிதம் எடுத்து அதில் அந்த நோட்டீஸை மடித்து வைத்து கொண்டார் ஜெயமணி. எல்லாரும் கிட்ட வந்து முகத்தை நல்லா பாருங்க, அடையாளம் தெரிஞ்சா சொல்லுங்க. கூட்டம் அருகே வந்து பார்த்துவிட்டு உதட்டை பிதுக்கி விட்டு போனது. ஊர் தலைவரை கூட்டிட்டு வாங்க. வந்ததும் அவரிடம் விசாரித்தார். விவரம் சொன்னார். இது எப்போ நடந்திருக்கணும் இன்ஸ்பெக்டர்? நேற்று ராத்திரி நடந்திருக்கணும். பிணத்தை அறுத்து பார்த்து நேரத்தை சரியா சொல்லிடுவாங்க. முதல்ல இப்போ தலைவலி என்னன்னா, கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி குத்துப்பட்டவன் யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். டவுனில் உள்ள பிள்ளை மாதிரி தான் தெரியுது. இங்கேருந்து 28 கிலோமீட்டர் விழுப்புரம். இவன் விழுப்புரமாக இருக்கலாம். அப்படித்தான் நினைக்கிறேன். பாக்கெட்டில் விழுப்புரம் நோட்டீஸ் ஒன்று வச்சிருக்கான். வேற விலாசம் எதுவும் இல்லையா? விலாசம் இருந்தால் தான் பிரச்சனையே இல்லையே. சட்டை பேண்ட்டில் டைலர் பேர் இருக்குமே, பார்த்துட்டேன். நைஸ் பீக்ஸ் சென்னை 17ன்னு இருக்கு. அப்போ சென்னை ஆளா? அதை எப்படி சொல்ல முடியும்? சென்னையில் துணி தைச்சிருக்கலாம். உங்களுக்கு ரோதனை தான் போங்க. இவன் யாரு, எங்கே வந்தான், ஏன் குத்தப்பட்டா, குத்தினவன் யாருன்னு விசாரிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும். ஜீப்பில் ஏற்றுப்பா, ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கிட்டு போகலாம் என்றார் ஜெயமணி. செயின், வாட்ச், பணம் எல்லாம் இருக்கே. ஆமாம், பணத்துக்காக கொலை நடக்கலை, ஏதோ பகை. இந்த கிராமத்துக்கு ஏன் வந்தான்? மொத்தம் 300 வீடு இருக்குமா இங்கே? அவ்வளோதான் இருக்கும். அடையாளம் சொல்லி விசாரித்து வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. யார் வீட்டுக்காவது விருந்தாளியா வந்தானா இல்லை வர இருந்தானான்னு தெரிஞ்சு சொன்னால் போதும். நான் விசாரிக்கிறேங்க. 2 கான்ஸ்டபிளை விட்டுட்டு போகிறேன். கையெழுத்து வாங்குறது, சாட்சி போடுறதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கலாம். சரிங்க இன்ஸ்பெக்டர். இன்னொன்று என்ன? தண்ணிக்குள்ளார தம் பிடிச்சி யாராச்சும் தேடணுமே. எதை? இவங்கிட்ட இருந்து வேற பொருள் எதுவும் கிணத்துக்குள்ளே விழுந்திருந்து நமக்கு கிடைச்சா உபயோகமாக இருக்கும். அது செஞ்சிடலாங்க. கிணறு முழுக்க அலசி எடுத்துட சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. ஜெயமணி ஜீப்பில் ஏறிக்கொள்ள பின்பக்கம் அந்த பிணம் கிடத்தப்பட்டிருந்தது. வண்டியின் ஓட்டத்தில் அதன் உடல் அதிர்வு உயிருடன் இருப்பதை போன்ற பிரமையை ஏற்படுத்தியது. அத்தியாயம் 4. அண்ணா சாலையில் அந்த 6 மாடி கட்டிடத்தில் 5வது மாடியில் இருந்தது சிவா சிட்பண்ட்ஸ். ஆனந்த் சட்டையை பேண்ட்டுக்குள் விட்டிருந்தான். சட்டையின் பாக்கெட்டில் வேலைக்கான உத்தரவும் பேண்டில் 100 ரூபாய் தாள்களாக 3000 ரூபாய் பணமும் வைத்திருந்தான். லிஃப்ட் இருப்பதை அறியாமல் படிகள் உபயோகித்து 5வது மாடிக்கு வந்து மூச்சு வாங்கினான். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்ட பின்னர் சிவா சிட்பண்ட்ஸ் என்று பளபளக்கும் பித்தளை எழுத்துக்களை நெற்றியில் தாங்கின அந்த அலுவலகத்தின் உள்ளே நுழைந்தான். சரேல் என்று பெரிய ஹால் கண்ணுக்கு புலப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 40 மேசைகள், நாற்காலிகளில்
ஆண்களும் பெண்களும் சுறுசுறுப்பாய் இயக்கத்தில் இருந்தார்கள். வரவேற்பு பகுதியை அணுகி அங்கிருந்த பெண்மணியிடம் தனது உத்தரவு கடிதத்தை காட்டினான். நேரா போங்க, இந்த ஹால் தாண்டினதும் இடது பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அங்க மேனேஜர் இருப்பாரு, வாசல்ல பியூன் இருப்பான், சொல்லி அனுப்பிட்டு அப்புறம் உள்ள போய் சந்திங்க. நீங்க இந்த நிறுவனத்துல சேர்ந்திருக்கிறதுல மகிழ்ச்சி, உங்க வளர்ச்சிக்கு என் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க என்று புன்னகைத்து விட்டு நடந்தான் ஆனந்த். சொன்னபடி பியூனிடம் சொல்லி அனுப்பிவிட்டு காத்திருந்து வர சொன்னதும் உள்ளே நுழைந்து குளிர் உணர்ந்தான். மேனேஜர் தாடி வைத்திருந்தார். பணம் வாங்குற பகுதி இருக்கு, அங்க உங்க பாதுகாப்பு பணத்தை கட்டி ரசீது வாங்கிக்கங்க. எனக்கு கீழே இங்க 10 மூத்த அதிகாரிங்க இருக்காங்க, அதுல ஒரு அதிகாரிக்கு உங்களை உதவியாளரா போட்டிருக்கேன் என்று மணி அடித்து பியூனை அழைத்து, இவரை CO7 ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போப்பா, நான் சொல்லிடுறேன், நீங்க போங்க ஆனந்த் என்று இன்டர்காம் சாதனத்தை எடுத்தார். பியூன் வழி நடத்தி செல்ல அவனை தொடர்ந்தான் ஆனந்த். குறிப்பிட்ட அந்த மூத்த அதிகாரியின் அறைக்கு செல்லும் முன்னதாக வழியில் பணம் பெறும் கவுண்டரை கண்டதும் தொகை செலுத்தி ரசீது வாங்கினான். மீண்டும் பியூனுடன் நடந்தான். வரிசையாக இருந்த தனி அறைகளில் சீனியர் ஆபீசர் 7 என்று பிளாஸ்டிக் எழுத்துக்கள் தாங்கிய கதவை காட்டி, இதான் உள்ள போங்க என்றான் பியூன். ஆனந்த் மெதுவாக கதவை தட்டினான். எஸ், உள்ள வாங்க என்ற பெண் குரல் வந்தது. கதவின் கைப்பிடியை கீழே அழுத்தி தள்ளி உள்ளே இவன் நுழைந்தவுடன் கதவு தானாக மூடிக்கொண்டது. எதிரே மேசைக்கு அந்தப்புறம் அத்தனை இளமையாக அழகாக ஒரு பெண் அமர்ந்திருப்பாள் என்று இவன் எதிர்பார்க்கவில்லை. நிச்சயமாக 21 அல்லது 22 வயதுதான் இருக்கலாம். புருவங்கள் அழகாக தீட்டப்பட்டிருந்தன. மெல்லிய ஃப்ரேமில் கண்ணாடி அணிந்திருந்தாள். சிகப்பாய் வட்ட ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருந்தாள். லிப்ஸ்டிக் தீட்டப்படாமலேயே உதடுகள் சிகப்பாய் இருந்தன. கன்னங்களில் செழுமையும் முகத்தில் மலர்ச்சியும், முன்புறம் எடுத்து போடப்பட்டிருந்த அடர்த்தியான ஒற்றை பின்னலில் ஒரு கவர்ச்சியும், அரை முழுக்க வாசம் நிரம்பிய மல்லிகை சரத்தில் ஒரு குடும்ப பாங்கும் தெரிந்தன. என்ன அப்படி பார்க்குறீங்க? நீங்க தானே மிஸ்டர் ஆனந்த்? ஆமா, நான் தான் உங்க உயர் அதிகாரி. என் பேர் விஜயா. உட்காருங்க. தயக்கமாய் எதிர் நாற்காலியில் அமர்ந்தான். உங்களுக்கு இதே அறையில் மேஜை நாற்காலி எல்லாம் நாளைக்கு போட்டுடுவாங்க. என்னை உயர் அதிகாரியா நினைக்க வேணாம், ஒரு தோழியா நினைச்சு சகஜமா பழகுங்க போதும். அனாவசிய மரியாதைகள் வேணாம். அதே சமயம் அலட்சியத்தையும் நான் பொறுத்துக்க மாட்டேன். நிறுவனத்தோட வளர்ச்சியை மனசுல குறிக்கோளா வச்சு வேலை செய்யுங்க. அப்பதான் நாமும் வளர முடியும். வெறும் சம்பளத்துக்காக மட்டும் வேலை செஞ்சா வேலையில ஒரு ஒட்டுதலோ சுவாரஸ்யமோ இருக்காது, முன்னேற்றமும் கிடைக்காது. இதெல்லாம் ஒரு அதிகாரியா சொன்ன உத்தரவுகளா தயவு செஞ்சு எடுத்துக்க வேணாம். ஒரு ஊழியர் சொன்ன ஆலோசனைகளா எடுத்துக்கிட்டா போதும். கையில் பென்சில் வைத்து ஆட்டிக்கொண்டே படபடவென்று ஆனால் திருத்தமாக பேசின அவளை சற்று மதிப்புடன் பார்த்தான் ஆனந்த். நீங்க சொன்ன எதுலையும் தப்பு இல்லைங்க, ஏத்துக்க வேண்டிய விஷயங்கள் தான். நான் இந்த நிறுவனத்துக்காக உண்மையா உழைப்பேன் என்றான் ஆனந்த். சந்தோஷம் என்று தனது மேஜையின் இழுப்பறையை திறந்து ஒரு ஒல்லியான புத்தகம் எடுத்து கொடுத்தாள். இதை வச்சுக்கங்க, இதுல நம்ம நிறுவனத்தோட தோற்றம், வளர்ச்சி, இப்போ இருக்கிற கிளைகள், முகவரிகள், என்ன வர்த்தகம்னு எல்லா விவரங்களும் விரிவா இருக்கு. ஓய்வு கிடைக்கிறப்போ படிச்சு பாருங்க. ஒரு ஊழியன் முதல்ல தான் வேலை பார்க்குற நிறுவனத்தை பத்தி விரிவா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. படிச்சுடுறேங்க. உங்களுக்கு சொந்த ஊர்? தஞ்சாவூர். குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். 2 தம்பிங்க படிக்கிறாங்க. ஒரு அண்ணன் கோயம்புத்தூர்ல மில்லுல வேலை பார்க்கறாரு. ஒரு தங்கை கல்யாணத்துக்கு இருக்கா. நான் படிச்சது தஞ்சாவூர்ல தான். நல்லது. பேனா கொண்டாந்தீங்களா? இல்லையே. அவள் மேசை மேல் இருந்த ஸ்டாண்டில் இருந்து ஒரு பேனா எடுத்து தந்து, இப்போதைக்கு இதை உபயோகிங்க, அப்புறம் உங்களுக்கு நிறுவனத்துல இருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யறேன். இந்த கடிதத்தை பாருங்க. பார்ட்டி சமாதானம் சொல்லி எழுதியிருக்காங்க. உங்க சமாதானம் எல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது. குறிப்பிட்ட தேதிக்குள்ள பணத்தை கட்டலன்னா நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும்னு கண்டிப்பா ஆங்கிலத்துல எழுதுங்க. எழுதி வெளியே ஜெயான டைபிஸ்ட் இருப்பா, அவகிட்ட கொடுத்துருங்க. இதான் உங்களுக்கு முதல் வேலை என்றாள். ஆனந்த் உற்சாகமாக காகிதம் வாங்கி பேனா திறந்து கடகடவென்று எழுதி முடித்து காட்டினான். படித்துவிட்டு அவன் முகத்தை பார்த்தாள். பிரமாதம், உங்க வாக்கிய நடை அழகா இருக்கு. கண்டிப்பு குறையாம எழுதியிருக்கீங்க. அதே சமயம் அவங்க மனசு புண்படாத மாதிரி இதமாகவும் தெரிவிச்சிருக்கீங்க. வெரி குட் என்று புன்னகைத்தாள். நன்றிங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சொன்னேனே, விஜயா என் பேரு. 10 உயர் அதிகாரிகள்ல ஒருத்தி. என் குடும்பத்தை பத்தி விசாரிச்சிங்க, அதனால கேட்டேன். எனக்கு சொந்த ஊர் நாமக்கல். அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். அங்க பெரிய ஜவுளி கடை இருக்கு, விஜயா ஜவுளி மாளிகைன்னு. விவித பாரதியில விளம்பரம் கூட கேட்டிருப்பீங்களே? ஆமா, கேட்டிருக்கேன். அதான் 2 அக்கா, 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் படிச்சுட்டு இருக்க பிடிக்கல, கல்யாணமும் இப்போ வேணாம்னுட்டேன். பிடிவாதமா வேலையில சேர்ந்தேன். எங்க தூரத்து சொந்தத்துல ஒரு பாட்டியும் நானும் தான் இப்போ சென்னையில இருக்கோம்.
அவங்க சமைச்சிடுறாங்க, வீட்டு வேலை பார்த்துடுறாங்க, துணையா இருக்காங்க, ஜாலியா இருக்கே. சரியான வீடு கிடைக்காம மாம்பழத்துல ஒரு ஒண்டி குடித்தனமா இருக்கிறது தான் சங்கடம். ஒரு தனி வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அமையல. என்ன வாடகை உங்களால கொடுக்க முடியும்? 300 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம். புரசைவாக்கம் தேவலாமா? பரவாயில்லையே, மாம்பழத்தை விட்டு நகர்ந்தா போதும். ஒரு நாள் பாட்டிய கொசு எல்லாம் தூக்கி கொண்டு போய் மொட்டை மாடியில் போட்டுடுச்சுங்க என்று சிரிக்க அந்த தமாசுக்கு இவனும் சிரித்தான். ஏன் கேட்டீங்க? புரசைவாக்கத்தில் என் நண்பன் ஒருத்தன் ரூமில் தான் நான் தங்கியிருக்கேன். பக்கத்தில் ஒரு தனி வீடு வாடகைக்கு விடப்படும்னு போட்டு மாட்டி இருந்துச்சு. 250 ரூபாய் வாடகைன்னு நண்பன் சொன்னான், அதனால கேட்டேன். உங்களுக்கு மறுப்பு இல்லைன்னா இன்னைக்கு அலுவலகம் முடிஞ்சதும் நான் உங்களோட வரலாமா? அந்த வீட்டை எனக்கு காட்டுறீங்களா? தாராளமா. சரி, இப்போ வேலைகளை கவனிக்கலாம் என்று அடுத்து அவன் செய்ய வேண்டிய காரியங்களை விளக்க ஆரம்பித்தாள் விஜயா. அவள் கையில் வைத்திருந்த கோப்பின் பக்கங்களை புரட்டி கொண்டே பேச, ஆனந்த் அவளின் அழகான முகத்தை, நளினமாக அசையும் உதடுகளை, அந்த அசைவில் வெளிப்படும் இனிய குரலை, அந்த அதிர்வில் அசையும் காதின் தொங்கல்களை ரசித்து கொண்டே கவனித்தான். அத்தியாயம் 5. இன்ஸ்பெக்டர் ஜெயமணி பழுப்பு காகிதத்தில் தீவிரமாக எழுதி கொண்டிருந்தார். வாசலில் மோட்டார் பைக்கின் இருமல் கேட்டது. சப் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் இறங்கி கையில் சில காகிதங்களோடு உள்ளே வந்து இன்ஸ்பெக்டர் எதிரில் நின்றார். காலை வணக்கம் சொன்னார். உட்காருங்க ரவி, ஆஸ்பத்திரியிலேருந்து தானே வரீங்க? ஆமாம் சார். பிரேத பரிசோதனை அறிக்கை வாங்கிட்டீங்களா? இதோ சார். ஏதாச்சும் உபயோகமாக இருக்கா என்று கேட்டபடி வாங்கி பிரித்து பார்த்தார் ஜெயமணி. முதல் நாள் ராத்திரி 9லேருந்து 10க்குள்ள மரணம் நடந்திருக்கு சார். சரியா நெஞ்சு குழியில் கத்தி இறங்கி இருக்கு. சாகிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி நிறைய சாப்பிட்ருக்கான். குடல்ல உணவு செரிமானமாகி ஆகாத நிலையில இருக்கு. அதுல பச்சை பட்டாணி அதிகம் இருக்கு. ஜெயமணி யோசனையாய் மறுபடி படித்தார். திருப்பூர் மறுபடி போனீங்களே சார், ஏதாச்சும் தெரிஞ்சுதா? உதட்டை பிதுக்கினார் ஜெயமணி. அவன் அந்த ஊருக்கு விருந்தாளியா வந்தவன் இல்லை, யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க. ஊர் தலைவர் துப்புரவா விசாரிச்சுட்டாரு. நம்ம கான்ஸ்டபிள்களும் ஒரு வீடு விடாம விசாரிச்சுட்டாங்க. திருப்பூருக்கு முன்னாடி பத்தி தொட்டி விசாரிக்க சொல்லி அனுப்பியிருக்கேன். போட்டோ எடுத்து அடையாளம் தெரியாத பிணம்னு போட சொல்லி பத்திரிக்கைக்கு கொடுத்துட்டேன். நாளைக்கு வருது. சர்க்கிள் கூப்பிட்டு மந்தமா இருக்காதீங்கன்னு சொன்னாரு. நாம என்னவோ இங்க வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறதா நினப்பு அவருக்கு. கத்தியில ரேகை கிடைக்கும்னு நம்பலாம் சார். வச்சுக்கிட்டு முதுகு சுரியிறதா? முதல்ல செத்தவன் யாருன்னு தெரியணும், அதுக்கப்புறம் தான் இந்த கேஸே நகரும். சார், அந்த விளம்பர நோட்டீஸு? அதைத்தான் சொல்ல வந்தேன். இந்தாங்க, விழுப்புரம் போய் இந்த கடையில் விசாரிச்சுட்டு வந்துருங்க. சரி சார். ரவிக்குமார் அந்த கிழியும் நிலையில் இருந்த நோட்டீஸை வாங்கி பையில் வைத்துக்கொண்டு புறப்பட்டார். மோட்டார் பைக்கை உசுப்பினார். அரை மணி நேரத்தில் விழுப்புரத்தில் இருந்தார். கவிதா ரெடிமேட் சென்டர் மிக ஜோடனையாய் இருந்தது. முகப்பில் கண்ணாடி கூண்டுக்குள் சட்டைகள், கவுன்கள் அழகாக பின்கள் குத்தி காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. கடைக்குள் பகலிலும் விளக்குகள் அனைத்தும் உயிரோடு இருந்தன. ஒரு ஓரமாக வெளிநாட்டு ஜெனரேட்டர் இயக்கத்தில் இருந்தது. காலை நேரம் என்பதால் அவ்வளவு கூட்டமில்லை. கல்லாவில் லேசாய் வழுக்கை விழுந்திருந்த முதலாளி என மதிக்கத்தக்கவர் இவரின் உடுப்பை பார்த்து மரியாதையுடன் வரவேற்று பையனை நாற்காலி எடுத்து போட சொன்னார். நீங்க தான் முதலாளியா? ஆமா சார். நீங்க? பக்கத்துல சந்திப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர். சந்தோஷம். என்ன சார் வேணும்? ஒரு விசாரணைக்காக வந்திருக்கேன், இதை பாருங்க என்று அந்த நோட்டீஸை எடுத்து காட்டினார். இது நம்ம கடை நோட்டீஸ் தான். இதுக்கு என்ன சார்? இந்த நோட்டீஸ் எப்போ போட்டீங்க? இப்போதான், சமீபத்தில் தான், தீபாவளிக்காக போட்டேன். இதை எப்படி விநியோகம் செய்கிறீங்க? முந்தா நாள் காலையில் தான் அச்சாபீஸ்லேருந்து நோட்டீஸ் வந்துச்சு. பஸ் ஸ்டாண்டில் வச்சு எல்லாருக்கும் கொடுக்க சொன்னேன். அது சரியாக வரலை. நிறைய பேர் வாங்கி கை தொடச்சி போட்டுடுறாங்க, படித்தே பார்க்குறதில்ல. அதனால் தினசரி பத்திரிக்கைக்கு உள்ளே வச்சு விட ஏற்பாடு செஞ்சேன். காலையில் பத்திரிக்கை பிரிக்கிறப்போ கீழே விழும். என்னடான்னு பிரித்து பார்ப்பாங்க, படிப்பாங்க. வீணாகாது பாருங்க. நல்ல யோசனை தான். எல்லா நோட்டீஸும் தீர்த்துட்டீங்களா? முடிஞ்சு போச்சுங்க. இப்போ வேறு விதமாக மறுபடி 5000 நோட்டீஸ் அடிக்க கொடுத்துருக்கேன். இந்த நோட்டீஸ் எவ்வளோ போட்டீங்க? 5000 தான். பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ கொடுத்துருப்பீங்க? அது சும்மா 300 நோட்டீஸ் இருக்கும், அவ்வளவுதான். பஸ் ஸ்டாண்டில் யார் கொடுத்தது? அழகேசன்னு ஒரு சின்ன பையன், லாட்ரி சீட்டு விற்கிற பையன். அவனை விட்டு தான் கொடுக்க சொன்னேன். அந்த பையனை நான் பார்க்கணுமே. பஸ் ஸ்டாண்டில் தான் டிக்கெட் விற்றுக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் கூப்பிட்டு வர சொல்லுங்க. வெங்கையா, பஸ் ஸ்டாண்டில் அந்த அழகேசன் பையன் நிற்பான், கூப்பிட்டு வாங்க. ஏன், என்ன சார் விவகாரம்? கொலை. என்னது, கொலையா? ஆமாம், திருப்பூர் கிணத்துல ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டு மிதந்தான். அவன் பேண்ட் பாக்கெட்டில் இந்த நோட்டீஸ் இருந்துச்சு. அட பாவமே, பையன் யாரு? அதை தெரிஞ்சுக்க தான் விசாரணை. சாருக்கு ஒரு இளநீர் வாங்கிட்டு வாடா, கிளாஸில் ஊற்றி வாங்கிட்டு வா. கொஞ்ச நேரத்தில் அழகேசன் வந்தான். 12-13 வயசு இருக்கும். கையில் கற்றையாய் லாட்டரி சீட்டுகள் வைத்திருந்தான். நெற்றியில் விபூதி பட்டை, நடுவில் குங்கும பொட்டு.
துவைத்த சட்டையில் ஏராளமாய் சுருக்கங்கள். உன் பேர் என்னப்பா என்றார் ரவிக்குமார். அழகேசன் என்றான் லேசான நடுக்கத்துடன். பயப்படாத, உன்னை நான் ஒன்றும் செய்ய போறதில்ல. சில கேள்விகளுக்கு நல்லா நினைவுபடுத்தி பதில் சொல்லு. முந்தா நாள் மாலையில் பஸ் ஸ்டாண்டில் இவங்க கடை நோட்டீஸை கொடுத்தியா? ஆமாங்க சார். எப்படி கொடுத்த? எல்லாருக்குமா? இல்லை சார், முதலாளி சொன்னபடி தான் கொடுத்தேன். என்ன சொன்னார் முதலாளி? கண்ட ஆளுங்களுக்கெல்லாம் கொடுக்காத, பார்த்தா படிக்க தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடு, பொம்பளைங்களுக்கு அதிகமாக கொடுக்காத, பொறுமையாக படிக்க மாட்டாங்க, அப்புறம் பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கொடுன்னு சொன்னார் சார். ஒரு ஆளுக்கு ஒரு நோட்டீஸ் தானே? ஆமாம் சார். எதுவும் பேசிட்டு கொடுத்தியா இல்லை சும்மா கொடுத்தியா? கொடுத்துட்டு தான் பேசினேன். என்ன பேசின? டிக்கெட் வேணுமான்னு தான். அப்போது ரவிக்குமார் அவன் கையில் இருந்த லாட்டரி டிக்கெட்டுகளை மீண்டும் ஒரு தடவை பார்த்தார். நோட்டீஸ் கொடுத்த எல்லார்கிட்டையும் டிக்கெட் வேணுமான்னு கேட்பியா? ஆமாம் சார், எனக்கு அதுதானே தொழில். அவங்க பதில் சொல்கிற வரைக்கும் காத்திருப்ப இல்லையா? ஆமாம் சார், இந்த வியாபாரத்தில் முறுக்கு பண்ணக்கூடாது சார். திரும்ப திரும்ப கேட்கணும். முதல் தடவை கேட்குறப்போ வேணாம் போடான்னுடுவாங்க. அவங்களே 3 தடவை கேட்டதும் சரி ஒன்று கொடுன்னு வாங்கிக்கிடுவாங்க. சில பேர் எத்தனை தடவை கேட்டாலும் எரிஞ்சு விடுவாங்க. அப்போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொஞ்சம் நேரம் ஆகும் உனக்கு. அப்போ அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்ப இல்லையா? ஆமாம் சார். ரைட், என்னோட வா. உன்னை திருப்பி கொஞ்ச நேரத்தில் அனுப்பிடுறேன். போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஃபோட்டோ காண்பிக்கிறேன் உனக்கு. அவனுக்கு நீ நோட்டீஸ் கொடுத்துருக்க. முகம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லு. சரி சார். பைக்கின் பின்னால் அவனை வைத்துக்கொண்டு சந்திப்பட்டு நோக்கி விரைந்தார் ரவிக்குமார். ஸ்டேஷன் வந்து இன்ஸ்பெக்டரிடம் விவரம் சொல்லி அவர் இழுப்பறையில் இருந்து பிணத்தின் புகைப்படங்களை எடுத்து மேஜையில் விரிக்க அழகேசன் விழிகள் விரிய, இந்த ஆளை எனக்கு ஞாபகம் இருக்கு சார் என்றான். அத்தியாயம் 6. நிறுத்தப்பா, இதோ இந்த வீடு தான் என்றான் ஆனந்த். ஆட்டோ நின்றது. இவன் இறங்கி கொண்டதும் விஜயா இறங்கினாள். இவன் பர்ஸ் எடுப்பதற்கு முன்பாக அவள் முந்திக்கொண்டு தன் கைப்பையை திறந்து பணம் எடுத்து மீட்டரை பார்த்து கொண்டு நீட்டினாள். பரவாயில்ல, நான் தரேன் என்றான் ஆனந்த். ஏன் காரியமாக தான் வந்திருக்கோம், நான் கொடுக்கறதா முறை என்று விஜயா பின்னலை எடுத்து பின்புறம் போட்டுக்கொண்டு, வீடு வாடகைக்கு விடப்படும், விவரங்களுக்கு அடுத்த வீட்டை அணுகவும் என்று போர்டில் படித்து பார்த்தாள். கச்சிதமான வீடாதான் தெரியுது, உள்ளேயும் பார்த்துட்டு முடிவு செய்யலாம் வாங்க என்று அடுத்த வீட்டிற்கு நடந்தாள். ஆனந்த் அவளை தொடர்ந்தான். ஓடு போட்ட அடுத்த வீட்டில் கூடைக்குள் கோழிகளை அடைத்து கொண்டிருந்தாள் அந்த அம்மாள். ஒரு சிறுமி ஒரு கை குழந்தையை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வாசலுக்கு வந்தவள் இவர்களை பார்த்ததும், அம்மா யாரோ வந்திருக்காங்க என்றாள் திரும்பி. கையில் இருந்து தப்பித்து சென்ற கோழியை விரட்டி பிடித்து கூடைக்குள் அனுப்பிவிட்டு கழுத்தின் வியர்வையை துடைத்து கொண்டே வந்த அந்த அம்மாள், என்ன வேணும் உங்களுக்கு என்றாள். பக்கத்து வீடு வாடகைக்கு விடப்படும்னு. நம்ம வீடு தான், பார்க்கலாமா? வீட்டுக்காரர் தான் சாவி வச்சிருக்காரு, மளிகை கடைக்கு அனுப்பினேன், இப்போ வந்துருவாரு, உட்காருங்க. சிவகாமி, அந்த பாயை எடுத்துட்டு வா. பரவாயில்ல, நாங்க 10 நிமிஷம் கழிச்சு வரோம் என்று வெளியே வந்தான் ஆனந்த். அவனை தொடர்ந்து வந்த விஜயா, ஏன் கொஞ்ச நேரம் உட்காரலாமே, 10 நிமிஷத்துக்கு என்ன செய்ய போறோம் என்றாள். பக்கத்துல தான் ஏறும், அங்க போகலாம் வாங்க. சரி. இருவரும் நடந்தார்கள். தனது அறை வந்ததும் நிலையின் மேல் பகுதியில் துளாவி சாவி எடுத்து பூட்டை திறந்தான் ஆனந்த். இப்படி சாவியை மேல வைக்கிறதுக்கு பூட்டாமலே இருக்கலாமே என்று சிரித்தாள் விஜயா. அது கூட நல்ல யோசனை தான். இங்க திருடுறதுக்கு என்ன இருக்கு, வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல, அறை ரொம்ப சுத்தமா இருக்கே. நான் நேத்து தானே இங்க வந்தேன், இனிமே நாசம் பண்ணிடுவேன், உட்காருங்க என்று ஒரு மோடா எடுத்து போட்டாள். ஒரு அமுல் டப்பாவை திறந்து உள்ளே இருந்து பிஸ்கட் பாக்கெட் எடுத்து பிரித்து 4 பிஸ்கட்டுகளை ஒரு காகிதத்தில் வைத்து நீட்டினான். பிரம்மச்சாரிகளோட அறை, அதனால தட்டெல்லாம் இல்லை இங்க என்றான். அதனால என்ன, பரவாயில்ல. என்ன செய்யறார் உங்க நண்பர்? உயர்நிலை பள்ளியில வாத்தியாரா இருக்கான், வர நேரம்தான் என்று அலமாரியில் தேடி ஒரு பழைய வார இதழ் எடுத்து வந்து தந்தான். படிங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன், புத்தகத்தை பாருங்கன்னு சொல்றீங்களே. ஓ, பேசலாமே. உங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்னா நான் அறுக்கிற மாதிரி இருக்கும்னு தான். சேச்சா, நான் தான் சொன்னேனே, என்ன உங்க உயர் அதிகாரியா பார்க்காதீங்க, ஒரு தோழியா பாருங்கன்னு. உங்க நண்பர்கிட்ட பேச என்ன தயக்கம்? சினிமா பார்ப்பீங்களா? நிறைய பார்ப்பேன். நானும் பார்க்கறதுண்டு. ஆங்கில படங்கள் ஒன்று விட மாட்டேன். நடுவில் வேலை கிடைக்காம இருந்தப்போ 2 மாதம் ஹைதராபாத்தில் எங்கள் தூரத்து பெரியப்பா கிட்ட தான் இருந்தேன். அவர் சினிமாவுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணுவார். அதனால சினிமா தயாரிப்பு சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டது தான் மிச்சம். நிறைய ஷூட்டிங்ஸ் பார்த்துருக்கேன். வெளியிலேருந்து பார்க்குறப்போ கவர்ச்சியாக இருக்கும், உள்ளே வந்து பார்த்தா தான் உண்மை தெரியும். ரொம்ப கஷ்டமான தொழில். நடிகர்களும் நடிகைகளும் என்னமோ பலூன் கட்டி ஆகாசத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிறதா நினைக்கிறோம். ஆனால் அவங்களும் மனுஷங்க தானே. அவங்களுக்கும் ஆசை, பாசம், கோபம் எல்லாம் உண்டுன்னு புரிஞ்சுக்கிறதில்ல. ஒரு நடிகை காதலிச்சா கேவலமாக நினைக்கிறாங்க. ஒரு நடிகன் யாரையாச்சும் அடிச்சிட்டா அதை பத்திரிக்கையில் பிரமாதப்படுத்திடுறாங்க.
ஒழுக்க நிலைன்னு எடுத்துக்கிட்டா சினிமாவில் கொஞ்சம் குறைவு தான். ஆனால் எந்த துறையில் இல்லை. அங்கே அதிகம்னா அதுக்கு காரணம் அங்கே சந்தர்ப்பம் அதிகம். நாட்டில் முக்கால்வாசி பேர் கெட்டவனா செயல்பட சந்தர்ப்பம் அமையாததால தானே நல்லவனா இருக்கான். என்னங்க நான் சொல்கிறது? ரொம்ப அனுபவபூர்வமாக சொல்கிறீங்க மிஸ்டர் ஆனந்த். சினிமாக்காரங்களை பரிவோடு பார்க்குற உங்கள் மனசு எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் எப்படி சந்தர்ப்பம் இல்லாததால் நல்லவரா? இல்லை என்னங்க இது அடிமடியில் கை வைக்கிறீங்க? காந்தி தாத்தாவுக்கு அப்புறம் இந்தியாவில் ஒரு ஜூனியர் மகாத்மா காந்தி பிறந்தாரே, அவர் யாருங்க? யாரு தெரியலையே. நான் தான். விஜயா மிக ரசித்து குலுங்கி சிரித்தாள். காலையில் அலுவலகத்தில் பேசினப்போ உங்ககிட்ட இவ்வளவு நகைச்சுவை உணர்வு இருக்கிற மாதிரியே தெரியலையே. சுவாரஸ்யமாக பேசுகிறீங்களே. அலுவலகத்தில் இதே மாதிரி பேசினா வந்த முதல் நாளே வாயடிக்கிறான்னு வெளியில் அனுப்பிட்டா என்னங்க செய்கிறது? அப்புறம் எனக்காக காத்துட்டு இருக்கிற அந்த பொண்ணுக்கு எந்த நம்பிக்கையில் தாலி கட்டுவேன்? அட, தயாரா பொண்ணு இருக்கா? சொந்தமா இல்லை காதலா? ரெண்டும் இல்லைங்க. பின்ன யாருன்னு தெரியலைங்க. ஆனால் யாரோ ஒரு பொண்ணு எங்கேயோ ஒரு இடத்துல கழுத்தை தயாராக வச்சுக்கிட்டு காத்திருக்கிறது நிச்சயம்தானே? ஏன்னா இனிமே பிறக்க போகிறதில்ல இல்லையா? மறுபடி சிரித்தாள். போமா, வீட்டுக்காரர் வந்துட்டாரான்னு பார்க்கலாமா? இருவரும் புறப்பட்ட போது விசில் அடித்து கொண்டே வந்த மணி ஆனந்துக்கு அருகில் விஜயாவை பார்த்ததும் விசிலை நிறுத்தி விழித்தான். இவன் மணி, என் நண்பன். இவங்க பேர் விஜயா, எனக்கு உயர் அதிகாரி என்றான் ஆனந்த். இருவரும் வணக்கம் வழங்கி கொண்டார்கள். சேர்ந்த அன்னைக்கே உயர் அதிகாரியை ரூமுக்கு கூட்டிட்டு வர்ற அளவுக்கு சோப்பு போட்டியா? பிழைச்சுக்குவ. டேய், அதெல்லாம் ஒன்றுமில்ல. வீடு வாடகைக்கு வேணும்னாங்க. காலையில் பேசிக்கிட்டோமே, அந்த வீடை பற்றி சொன்னேன். பார்க்கணும்னாங்க, அழைச்சிக்கிட்டு வந்தேன். வீட்டுக்காரன் இல்லை, அவன் வர்ற வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு அழைச்சிக்கிட்டு வந்தேன். நான் சும்மா தமாசுக்கு சொன்னேன். போய் பாருங்க. நீயும் வாய மணி. நீங்கள் போங்க, பார்த்துக்கிட்டுருங்க. நான் இதோ ஒரு நிமிஷத்தில் முகம் கழுவிட்டு வந்துடுறேன் என்றான் மணி. இவர்கள் இருவரும் பழையபடி அந்த வீட்டிற்கு வர வீட்டுக்காரர் பற்ற வைத்த சுருட்டை ஓரமாக வைத்துவிட்டு வேட்டி மடிப்பில் இருந்து சாவி எடுத்துக்கொண்டு வந்து திறந்து காட்டினார். பார்த்தார்கள். 5 நிமிடத்தில் அவர்களோடு சேர்ந்து கொண்ட மணி விஜயாவின் கைப்பையை அவளிடம் நீட்டி, அறையிலேயே வச்சுட்டு வந்துட்டீங்க மேடம் என்றான். மறந்துட்டேன், நன்றிங்க என்று பெற்றுக்கொண்டாள். ஜிப்பு திறந்தே இருந்துச்சு. அதை கவனிக்காம நான் வார பிடிச்சு இழுத்தப்போ உள்ளே இருந்ததெல்லாம் கீழே கொட்டி போச்சுங்க. ஒன்று விடாமல் எல்லாம் எடுத்து மறுபடி போட்டுட்டேன். பணம் நிறையா இருந்துச்சு. எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கங்க. இல்லை பரவாயில்ல என்றாள். அப்புறம் உங்கள் அனுமதி இல்லாமல் ஒரு காரியம் செஞ்சுட்டேன். என்ன? நீங்கள் கைப்பைக்குள்ளே வச்சிருந்த காகிதத்தில் எழுதியிருந்த கவிதையை படிச்சுட்டேன். அற்புதமாக எழுதியிருக்கீங்க என்றான் மணி. நன்றிங்க. என்ன கவிதை அது என்றான் ஆனந்த். கைப்பையில் இருந்து மடக்கின காகிதம் எடுத்து தந்தாள் விஜயா. ஆனந்த் அந்த கவிதையை வாய்விட்டு படித்தான். பெண்ணே, எச்சரிக்கை. மோகம் நெய்த காம விலை காத்திருக்குது காலடி பாதையெல்லாம். மரமெல்லாம் காக்காய் கூட்டம் பார்த்திருக்குது பார்த்து கொத்த. படித்துவிட்டு என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே என்றான். கவிதை தான் எழுத முடியும், கூடவே அதுக்கு பொழிப்புரையெல்லாம் எழுத முடியாது. எல்லாமே உனக்கு அறிமுகம் உள்ள தமிழ் வார்த்தைகள் தான். கொஞ்சம் யோசி, ஒரு அர்த்தம் நீயா கொடுத்து பாரு, புரியும் என்றான் மணி. வீட்டுக்காரர் வந்து என்னம்மா சொல்றீங்க என்றார். எனக்கு பிடிச்சிருக்குங்க, இந்தாங்க நீங்கள் கேட்ட முன்பணம். நான் இன்னும் 2 நாளில் இங்கே குடி வரேன். வீட்டின் சாவியை வாங்கி கொண்டு வெளியே வந்தார்கள். ஆனந்த், ரொம்ப நன்றிங்க. சரியான வீடு கிடைக்காம நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். கவிதை நிறைய எழுதுவீங்களா என்றான் மணி. அப்பப்போ மனசில் ஓடும், ஒரு காகிதத்தில் எழுதுவேன், அப்புறம் நோட்டில் எழுதி வச்சுக்குவேன். பத்திரிகைகளுக்கு அனுப்புறது இல்லையா? ஏன்? என்னவோ பிடிக்கல. இது தப்புங்க. எப்படி தப்பு? உங்கள் சிந்தனையை நீங்கள் ரசிச்சுட்டா போதுமா? அது சமூகத்துக்கு அர்ப்பணிக்கப்படுறப்போ தான் முழுமையாகும். ஒரு வகையில் நியாயம்தான். எனக்கு தோணலை, அனுப்பலை. அனுப்பவே கூடாதுன்னு பிடிவாதமெல்லாம் கிடையாது. உங்களுக்கு மறுப்பு இல்லைன்னா இந்த கவிதையை எனக்கு தருவீங்களா? எதுக்கு? ஒரு வாரம் கழிச்சு தான் பதில் சொல்வேன். விஜயா சிரித்துவிட்டு சரி இந்தாங்க என்று தந்தாள். அப்போ நான் புறப்படுறேன். எப்படி போக போறீங்க? ஆட்டோவில் தான். இங்கே ஆட்டோ கிடைக்காது, முக்கிய சாலையில் தான் ஆட்டோ கிடைக்கும். வாங்க, நான் அது வரைக்கும் வரேன் என்றான் ஆனந்த். பரவாயில்லைங்க, நான் போய்க்கிறேன். இருக்கட்டும், எனக்கு எதுவும் இப்போ வேலை இல்லை. மணி, நீ வரியா? இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ போயிட்டு வா. அப்போது இங்கே தானே வரப்போறீங்க, அடிக்கடி சந்திக்கலாம். உங்கள் கவிதை நோட்டை எனக்கு படிக்க தரணும். அவசியம் தரேன், வரட்டுமா? ஆனந்தும் விஜயாவும் நடந்தார்கள். உங்களுக்கு கவிதைகளில் ஆர்வம் கிடையாதா மிஸ்டர் ஆனந்த்? எதுக்குங்க பொய் சொல்லணும்? எனக்கு ஆர்வம் இல்லை. இப்படி நேராக ஒத்துக்கிறது நல்லா இருக்கு. நிறைய பேர் பொய் வேஷம் போடுறப்போ எனக்கு பத்திக்கிட்டு எரியும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு துறையில் ஆர்வம். காற்று திசை மாதிரி அடித்தா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சினிமா டைரக்டராக ஆகிடுவேன்னு எனக்குள்ள கனவு உண்டு. சினிமா துறையில் எனக்கு ஆர்வம்.
சீக்கிரமே உங்கள் கனவு பலிக்க என் வாழ்த்துக்கள். ஒன்றும் நடக்காத காரியம் இல்லை. ஏற்கனவே கொஞ்சம் இந்த துறையை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அது உங்களுக்கு உதவும். பேசிக்கொண்டே இருவரும் முக்கிய சாலைக்கு வந்தார்கள். ஆட்டோவில் ஏறிக்கொண்ட விஜயா, அப்போ நாளைக்கு அலுவலகத்தில் பார்க்கலாம் என்றாள். சரி என்று தன் அறைக்கு வந்தான் ஆனந்த். அந்த கவிதையையே மறுபடி படித்து கொண்டிருந்த மணி நிமிர்ந்து இவனை பார்த்து, அற்புதமான கவிதை ஆனந்த். பொதுவாக கொஞ்சம் அழகான பெண்களுக்கு தன்னடக்கம் இருக்காது. இவங்க ரொம்ப மாற்றம் விரும்பக்கூடிய கேரக்டர் இல்லடா என்றான். அத்தியாயம் 7. பிணத்தின் புகைப்படங்களை பார்த்துவிட்டு, நினைவிருக்கு சார் என்று அந்த பையன் அழகேசன் சொன்னதும் இன்ஸ்பெக்டர் ஜெயமணி உற்சாகமானார். இந்த நபருக்கு நீ நோட்டீஸ் கொடுத்த? ஆமாம், இவருக்கும் இவர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த இவர் நண்பருக்கும் கொடுத்தேன். நண்பரா என்று ஆர்வமானார் ரவிக்குமார். ஆமாம் சார். நல்லா நினைவுபடுத்தி சொல்லு. நீ நோட்டீஸ் கொடுத்தப்போ இந்த நபரும் இவர் நண்பரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? இவர் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. இவர் நண்பர் வெள்ளரி பிஞ்சு ஒடிச்சு பொடி தொட்டு தின்னுக்கிட்டு இருந்தாரு. சரி, நீ போய் என்ன பேசின? நோட்டீஸை கையில் கொடுக்கறதுக்கு பதிலாக இவர் படிச்சுக்கிட்டு இருந்த புத்தகம் மேலே படிச்சுக்கிட்டு இருந்த பகுதியை மறைக்கிற மாதிரி வச்சுட்டேன். அதில் இவருக்கு கோவம் வந்துச்சு. என்னை முறைச்சி பார்த்தாரு. ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்லி திட்டினாரு. என்ன வார்த்தை அது? நினைவில்லை சார். பிளடி ஃபூல்ஸ்னு சொன்னாரா? அது இல்லை சார். இடியட்னு சொன்னாரா? அதுவும் இல்லை சார். ஸ்டூப்பி? அதே தான் சார். அதை சொல்லி திட்டினாரு. சரி, அப்புறம்? நான் மன்னிச்சுக்கங்க சார், 2 சீட்டு வாங்கிக்கங்க சார். நாளைக்கு குழுக்கள் மேகாலயா 2 லட்சம் முதல் பரிசுன்னு சீட்டை நீட்டினேன். வேணாம்னாரு. நான் மறுபடி கெஞ்சினேன். இப்போ போக போறியா இல்லையா? எல்லா சீட்டையும் கிழிச்சு விடுவேன் போடான்னாரு. போயிட்டியா? அதுக்குள்ளே இவர் நண்பர் இவரை சமாதானப்படுத்தினாரு. சின்ன பையன் தானே, அவனை போய் ஏன் விரட்டுற? நீ வாடா தம்பி, இப்படி உட்காரு, இந்தா வெள்ளரி சாப்பிடுன்னு தன் பக்கத்தில் உட்கார வச்சு பிச்சு கொடுத்தாரு. என்ன சீட்டு வச்சிருக்கன்னு வாங்கி பார்த்தாரு. கண்ணை மூடிக்கிட்டு 2 சீட்டை உருவிக்கிட்டாரு. பணம் கொடுத்தாரு. நான் இறங்கிட்டேன். கொஞ்ச நேரம் அமைதியாய் இருந்தார் ஜெயமணி. இந்த நண்பரும் இவரும் அமைதியாக பேசிக்கிட்டாங்களா? என்ன பேசிக்கிட்டாங்க? கவனிக்கல சார். சிரித்து பேசிக்கிட்டாங்க. நல்லா நினைவிருக்கா? சிரிச்சா பேசிக்கிட்டாங்க? ஆமாம். வாடா போடான்னு பேசிக்கிட்டாங்களா? ஆமாம் சார். அந்த நண்பர் எப்படி இருந்தார்? கொஞ்சம் விபரமாக சொல்லு பார்க்கலாம். பேண்ட் போட்டிருந்தாரு. மேலே ஜிப்பா மாதிரி போட்டிருந்தாரு. குளிர் கண்ணாடி மாட்டியிருந்தாரு. தலைமுடி காற்றுல களைஞ்சிருந்துச்சு. சுருள் கிராப்பா இல்லை கோரமுடியா? கோரமுடிதான். மீசை உண்டா? வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். வேற அடையாளம் எதுவும் நினைவு இருக்கா? வேற எதுவும் யோசனைக்கு வரலையே. முகத்தில் விபூதி குங்குமம் ஏதாச்சும்? அதெல்லாம் எதுவும் இல்லை. முகத்தில் மச்சம் பரு எதுவும் பார்த்தியா? இல்லை சார். முக்கியமானதை கேட்க விட்டாச்சு. இவங்களை எந்த பஸ்ஸில் பார்த்த? இருங்க சொல்கிறேன் என்று கண்களை மூடி அழகேசன் யோசனை செய்தான். திருவள்ளுவர் பஸ் சார். அது எந்த ஊர் போகிற பஸ்? சென்னையிலேருந்து கும்பகோணம் போகிற பஸ் சார். எந்த நேரம் நீ நோட்டீஸ் கொடுத்தது? சாயங்காலம் 4:30 மணி இருக்கும். இன்னும் ஏதாச்சும் கேட்கணுமா ரவி என்றார் ஜெயமணி. அழகேசன் சொன்னவற்றில் முக்கியமானவற்றை குறிப்புகளாக எழுதி கொண்டிருந்த சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து. ரவி பேனாவின் தலை கடித்து சிந்தித்தார். அடுத்து நாம் விசாரிக்க வேண்டியவர் குறிப்பிட்ட அந்த பஸ் கண்டக்டர்னு நினைக்கிறேன் சார்ண்ணா. கரெக்டு. ஏன்பா, பஸ்ஸில் 3 பேர் இருக்கையில் உட்காந்துருந்தாங்களா இல்லை 2 பேர் இருக்கையிலா? 2 பேர் இருக்கையில் தான் சார். முன்கதவை திறந்து ஏறினதும் ஆரம்பிக்கிற முதல் வரிசையா? இல்லை சார், நடுவில் தான். 4 வருஷம் தள்ளின்னு நினைக்கிறேன். இதையும் குறிச்சுக்கங்க ரவி, உபயோகப்படும். ஏன்பா, அவங்க பேசிக்கிட்டது எதுவுமே நினைவில்லையா? எப்படி சார் நினைவிருக்கும்? எவ்வளோ பேரை பார்க்குறேன்னா? சரி, உன் விலாசம் சொல்லு. சொல்ல குறித்து கொண்டார்கள். இன்றைக்கும் அதே கண்டக்டர் தான் வருவாரா? இல்லை சார், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வருவாங்க. நாளைக்கு சாயங்காலம் 4:30 மணிக்கு விழுப்புரம் வந்தீங்கன்னா அந்த கண்டக்டரை பார்க்கலாம். சரி, இந்தா 2 ரூபா, பஸ் பிடிச்சு போய்க்கோ. அழகேசன் சந்தோஷமாக புறப்பட்டு போனான். நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கு சார் என்றார் ரவி. ஒன்றும் தெம்பா இல்லையே ரவி, இன்னும் செத்து போனவன் பேரை கூட தெரிஞ்சுக்க முடியலையே. கண்டக்டரை விசாரிச்சா இன்னும் அதிகமான தகவல் கிடைக்கும்னு தோணுது. கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். இப்போ கையில் இருக்கிற தகவல் படி பார்த்தா அந்த கூட வந்த நண்பன் தான் இந்த குற்றத்தை செஞ்சிருக்கணும்னு தான் நாம் யூகிக்க வேண்டியிருக்கு. அப்போது ஸ்டேஷனுக்குள் நுழைந்த வேட்டி கட்டின அந்த ஒல்லியான மனிதன் தயக்கமாய் தூரத்தில் நின்றான். என்னையா வேணும் என்றார் ஜெயமணி. நான் டெய்லருங்க, வர சொன்னீங்களா? ஆமாம், காத்தமுத்து. ஆஸ்பத்திரியிலேருந்து வந்த அந்த பிணம் மேலே இருந்த பேண்ட்டையும் சட்டையையும் எடுத்து அவர்கிட்ட கொடு. காத்தமுத்து என்கிற கான்ஸ்டபிள் மர அலமாரியை திறந்து கேட்டதை எடுத்து தந்தான். உன் பேர் என்னப்பா? ராஜலிங்கம் சார். அளவு டேப் எடுத்துக்கிட்டு வந்திருக்கியா? இல்லை சார். எடுத்தாரட்டுமா? அடுத்த தெருதானே, ஒரு ஓட்டம் போயிட்டு வந்துடட்டுமா? பரவாயில்ல, இந்த 2 உருப்படியையும் எடுத்துக்கிட்டு போய் பிசகு இல்லாமல் இதோட அளவை தனியாக ஒரு காகிதத்தில் குறித்து எடுத்துக்கிட்டு வரணும்.
கையளவு, மார்பு சுற்றளவு, தோல் அளவுன்னு ஒரு அளவு விடாமல் சட்டை பேண்ட்டை அளந்து கச்சிதமாக குறிக்கணும். சரிங்க. ராஜலிங்கம் போனதும் ஜெயமணி சொன்னார். அளவு வந்ததும் சென்னை மாம்பலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் செய்ய போகிறேன். எதுக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். புரியுது சார். சென்னை 17ல் இருக்கிற நைஸ் ஃபிக்ஸ் தையல் கடையில் இந்த அளவுகளை வச்சு விசாரணை செஞ்சு தகவல் நமக்கு தரதுக்காக. பரவாயில்ல, சரியாக யூகம் பண்ணுறீங்க. ஸ்டேஷன் வாசலில் மோட்டார் பைக் சத்தம். தொடர்ந்து திருப்பூர் பிரசிடென்ட் வந்தார். வாங்க உட்காருங்க. என்ன ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ தானே முயற்சியே ஆரம்பிச்சிருக்கு. சீக்கிரம் நெருங்கிடுவோம். கிணத்துக்குள்ள ஆளுங்களை விட்டு வேற ஏதாவது கிடைக்குதான்னு தேட சொன்னீங்க இல்லையா? ஆமாம், இந்த கை கடிகாரம் கிடந்துச்சையா. அவர் நீட்டின கை கடிகாரத்தை வாங்கி பார்த்தார். அது வெளிநாட்டு வட்ட வடிவ கடிகாரம். மைக்கா மேல் புள்ளி புள்ளியாக வியர்த்திருந்தது. இன்னும் உயிருடன் நேரம் காட்டிக் கொண்டிருந்தது. தண்ணீரில் விழுந்ததாகவே காட்டிக்கொள்ளாமல் வினாடி முள் தத்தி தத்தி நகர்ந்து கொண்டிருந்தது. அதன் செயினை பொருத்தினார். பிடிப்பு சரியாய் இல்லாமல் தானாகவே உடன் விடுவித்து கொண்டது. மீண்டும் பொருத்த மீண்டும் விடுவித்து கொண்டது. ரவி, இதை பாருங்க, செயின் சரியா கிளிப் ஆக மாட்டேங்குது. ரவி வாங்கி பார்த்து, சார், இது அநேகமாக கொலைகாரனுக்கு சொந்தமானதாக இருக்கலாம். எப்படி சொல்கிறீங்க? பிணத்தோட கையில் ஏற்கனவே கடிகாரம் இருந்துச்சு. கொலை செஞ்சு கல்லை கட்டி கிணத்துக்குள்ளே தள்ளி இத்தனை காரியங்கள் செய்கிறப்போ கையிலேருந்து கலண்டு தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கணும். இருக்கலாம். குளிக்க வந்த யாராச்சும் இதே மாதிரி தொலைச்சிருக்கலாம் இல்லையா? ஊர் தலைவர் மறுத்தார். எங்கள் கிராமத்தில் கடிகாரம் கட்டினவனே ரொம்ப குறைச்சலுங்க. அப்படியே கட்டிக்கிட்டு வந்து கிணத்துக்குள்ளே தவற விட்டுட்டான்னாலும் விட்டு வைப்பானா? அப்படியே உடனே உள்ளே புகுந்து அலசி எடுத்துக்கிட்டு தான் கரையேறுவான். என்ன விலை இருக்கும் இது? 500 ரூபாய்க்கு குறையாது. ரொம்ப நன்றிங்க. இந்த கை கடிகாரம் எங்களுக்கு உதவும். மணி பார்க்கவா? குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு. அப்போ நான் வரேங்க. வேற என்ன உதவி வேணுமோ சொல்லுங்க, செஞ்சு தரேன். தேவைப்படுறப்போ சொல்கிறேன் என்ற ஜெயமணி அவர் போனதும் ரவியிடம், என்ன ரவி, இதை வச்சு என்ன செய்யலாம் என்றார். இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது சார். இதுவே உள்நாட்டு கடிகாரமாக இருந்தா கடிகாரத்தில் இருக்கிற எண்ணெய் வச்சு யார் விற்றது யார் வாங்கினதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது வெளிநாட்டு ஐட்டம். யாரை போய் விசாரிக்கிறது? எதுக்கும் என்கிட்ட இருக்கட்டும் சார் இது என்றார் ரவி. அத்தியாயம் 8. உள்ள வரலாமா என்றான் ஆனந்த். வாங்க ஆனந்த் என்றால் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த விஜயா. உள்ளே வந்தவன் எதிர் நாற்காலியில் அமர்ந்தான். வீடு எப்படி இருக்கு? வசதியா இருக்கா? இந்த ஒரு வாரத்துல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தண்ணி ஒண்ணுக்கு தான் உங்க வீட்டு கிணத்துக்கு வர வேண்டியிருக்கு. பஸ் நிறுத்தம் பக்கத்திலேயே இருக்கு. வாசல்லையே காய்கறி வண்டி வருது. பாட்டி எங்கேயும் அலைய வேண்டியதே இல்லை. இருங்க, காப்பி போட்டு எடுத்து வரேன். பாட்டி எங்க? தூங்குறாங்க. விஜயா உள்ளே சென்று காப்பியோடு வந்தாள். நான் அடிக்கடி வர்றதுல எதுவும் தொந்தரவா உங்களுக்கு? சாச்சா, பேச்சு துணைக்கு நல்ல நட்பு கிடைச்சிருக்கிறப்போ அது எப்படி தொந்தரவாகும் என்று சிரித்தாள். இந்த மாதிரி சிரிக்காதீங்கன்னு நான் நேத்தே சொன்னேனே. ஏன்? என்னமோ பண்ணுது. இதற்கும் சிரித்தாள். அப்புறம் நேற்று அந்த ஜோக்கை பாதியிலே விட்டுட்டு போயிட்டீங்க ஆனந்த். அது வேணாங்க, கொஞ்சம் அசிங்கமான ஜோக். பரவாயில்ல, சொல்லுங்க. என்ன தப்பா நினைப்பீங்க? ஜோக்கு தானே, சும்மா சொல்லுங்க. எனக்கு அந்த மாதிரி ஜோக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னான். பஸ்ஸில் போகிறப்போ அந்த பையனுக்கு தாங்க முடியாமல் நம்பர் 1க்கு வந்துடுச்சு. நான் சொல்ல மாட்டேன் என்றான். பின் அவள் வற்புறுத்தவே சொல்லி முடித்தான். மிக ரசித்து வயிற்றை பிடித்து கொண்டு கண்களில் நீர் முட்ட சிரித்தாள். அந்த சிரிப்பு தினம் தொடர்ந்தது. அந்த சந்திப்பு தினம் நிகழ்ந்தது. அந்த நெருக்கம் தினம் வளர்ந்தது. அந்த இடைவெளி தினம் குறைந்தது. ஆனந்த், உங்க நகைச்சுவை உணர்வு எனக்கு பிடிக்குது என்றாள். ஆனந்த், உங்க பேச்சு எனக்கு பிடிக்குது என்றாள். ஆனந்த், உங்க சந்திப்பு பிடிக்குது என்றாள். ஆனந்த், உங்க மனசு பிடிக்குது என்றாள். ஆனந்த், உங்களை பிடிக்குது என்றாள். கடற்கரையில் அலைகள் சதா கூச்சலிட கரையில் அவர்கள் நெருக்கமாக அமர்ந்திருந்தனர். அப்புறம் என்றான் ஆனந்த். அப்புறம் என்ன என்றாள் விஜயா. நீதான் சொல்லணும். என் பக்கத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க அப்பா நிச்சயம் சம்மதிக்க மாட்டார் ஆனந்த். அப்போ காதலை கலைச்சிடலாமா? அவர் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறது கஷ்டம்னு சொல்றேன். அப்போ விடு, கல்யாணம் முடிச்சு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அவர்கிட்ட போனா போதும். யோசிக்கணும் ஆனந்த். என்ன இருக்கு யோசிக்க? உதறிடுறது ஆண்களுக்கு தான் சுலபம். என்ன சொல்ற? என்னை வளர்த்து படிக்க வச்சு ஒரு நிலைக்கு உயர்த்தி இருக்கிற ஒரு அப்பாவை எப்படி உடனே உதற முடியும்? எனக்கும் அவருக்கும் பகை என்ன ஆனந்த்? நியாயம்தான். அப்போ பக்குவமா காதலை எடுத்து சொல்லு. அங்க ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? கோபாலகிருஷ்ணன்னு எனக்கு ஒரு முறைப்பையன் இருக்கான். அவனுக்கு தான் என்னை கட்டி கொடுக்கறதுன்னு சின்ன வயசுலயே தீர்மானம் செஞ்சிருக்காங்க. போச்சுடா, இந்த பொம்பளைங்களே மோசம். காதலிக்கிறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. யோசிச்சு திட்டமிட்டு செய்யறதுக்கு காதல்னு பேர் இல்லை ஆனந்த். சரி, இப்போ என்னதான் செய்யலாம்னு சொல்ற? அதான் எனக்கும் புரியல.
இங்க பாரு, என்னை தாடி வளர்த்துக்கிட்டு பிராந்தி பாட்டில் கையில் எடுத்துக்க வச்சிடாத. நான் அப்படி சொல்லல ஆனந்த், யோசிப்போம், ஒரு முடிவு கிடைக்கும். ஆனந்த் சுண்டல் வாங்கி அவளிடம் தந்தான். சரி, நம்ம விஷயம் இன்னும் மணிக்கு தெரியாதா? தெரியாது, இதுவரைக்கும் மறைச்சே வச்சிருக்கேன். ஒரு நாள் போட்டு உடச்சிட போறேன். சீக்கிரம் சொல்லிருங்க ஆனந்த். ஏன் விஜயா? நேத்து ஒரு கவிதை எழுதி நல்லா இருக்கா பாருங்கன்னு என்கிட்ட கொடுத்தாரு. ஒரு பொண்ணை ரொம்ப ஆத்மார்த்தமா வர்ணிச்சு இருந்துச்சு அந்த கவிதையில. அதனால என்ன? அதனால என்னவா? அது மறைமுகமா என்ன வர்ணிச்ச மாதிரி தான். சேச்சா, மணி அப்படி இல்லை விஜயா. அதை எப்படி சொல்ல முடியும் ஆனந்த்? அவராக மனசுல எதையாச்சும் வளர்த்துக்கிட்டு இருந்தா அது பிரச்சனை தானே. நான் அவர் கூடவும் இயல்பா சிரிச்சு நட்பா பழகிறேன். அதை வேற விதமா அவர் எடுத்துக்க கூடாது இல்லையா? நீயா எதையும் கற்பனை செஞ்சுக்காத. இன்னைக்கே நான் அவங்கிட்ட நம்ம காதலை சொல்லிடுறேன், சரிதானே? இப்போ சுண்டல் எனக்கு ஊட்டி விடுவியான். ஆ என்று திறந்து ஆனந்த் வாயை காட்ட விஜயா ஓலைக்கரண்டியில் சுண்டல் எடுத்து அவன் வாயில் போட்டபோது அந்த விரல்களை அப்படியே கவ்விக்கொண்டான். சிரித்தாள், சேர்ந்து சிரித்தான். அத்தியாயம் 9. மறுநாள் மாலை 4 மணிக்கு விழுப்புரம் பஸ் நிலையத்தில் மோட்டார் பைக்கில் சாய்ந்து நின்று சாதாரண உடையில் சிகரெட் பிடித்து கொண்டிருந்தார் சப் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார். திட்டுத்திட்டாக மக்கள் கூட்டம் சிதறி நின்றது. வருகிற பஸ்ஸுக்காக காத்திருந்து பஸ்ஸை நோக்கி ஓடியது. பணம் ஏந்திய கைகள் கண்டக்டரை முகாமிட்டன. டயர் வண்டியில் கடலை வறுத்து கொண்டே படக்கதை படித்தான் அவன். சுவர் போஸ்டரை முகர்ந்து பார்த்தது அந்த கொம்புகள் இல்லாத மாடு. தாவணி பெண்கள் இருவர் மல்லிகைப்பூ மணக்க கடந்து போனார்கள். ரவிக்குமார் தேடி தேடி அழகேசனை கண்டுபிடித்தார். அழகேசன் திரும்பி பார்த்து ஓடி வந்தான். என்ன சார்? திருவள்ளுவர் பஸ்ஸுக்காக நிற்கிறேன். இன்னும் நேரமாகும் சார். நீ போய் லாட்ரி சீட்டு வித்துக்கிட்டு அந்த கும்பகோணம் போற பஸ் வந்ததும் என்கிட்ட வந்துரு. உன்னையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் விசாரிக்கணும். சரிங்க சார். அழகேசன் வந்து நின்ற பஸ்ஸிற்குள் பாய்ந்து ஏறி விற்பனையை தொடர ரவிக்குமார் பஸ் நிலையத்தின் வாசலை அடிக்கடி பார்த்து கொண்டு காத்திருந்தார். அருகே இருந்த பத்திரிகைகள் தொங்கின கடைக்கு சென்று 2 பத்திரிகைகளை புரட்டி பார்த்தார். அழகேசன் ஓடி வந்தான். சார் சார், திருவள்ளுவர் வந்துருச்சு, வா போய் விசாரிக்கலாம். நின்ற வண்டியில் இருந்து பயணிகள் சிலர் இறங்க டிரைவர் இறங்கி அருகில் இருந்த டீ கடைக்கு நடக்க அந்த கண்டக்டர் கீழே இறங்குவதற்காக காத்திருந்தார் ரவி. வண்டி 10 நிமிஷம் இங்க நிற்கும், காபி சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம் என்று உள்பக்கமாய் சொல்லிவிட்டு இறங்கின கண்டக்டர் கருப்பாய் ஒல்லியாய் இருந்தான். ரவி அணுகினார். ஒரு நிமிஷம், உங்க பேர் என்ன? ராஜா தம்பி. ஏன் சார், நீங்க யாரு? நான் போலீஸ், ஒரு விசாரணை, நீங்க ஒத்துழைக்கணும் என்று விட்டு அழகேசன் பக்கம் திரும்பி, இவர்தானாப்பா என்றார். ஆமா சார். ராஜா தம்பி, முந்தா நாள் நீங்க தான் வண்டியில வந்ததா? ஆமா. நேத்து எனக்கு ஓய்வு. இந்த போட்டோவை பாருங்க என்று பேண்ட் பாக்கெட்டில் இருந்து பிணத்தின் புகைப்படங்களை எடுத்து காட்டினார். என்ன இதுக்கு? இந்த ஆள் முந்தா நாள் தன் நண்பரோட இந்த வண்டியில பயணம் செஞ்சிருக்கான். அவசரம் இல்ல, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. தினம் நிறைய பயணிகளை சந்திக்கிற உங்களுக்கு முகம் மறந்து போகலாம். விசேஷமா ஏதாச்சும் நிகழ்ந்திருந்தா நிச்சயம் நினைவுல இருக்கும். சொல்லுங்க, இவன் முந்தா நாள் பயணம் செஞ்சானா? செஞ்சிருக்கலாம் சார், நினைவில்ல. முகமும் புகைப்படத்துல அத்தனை தெளிவா இல்லையே சார். ஒரு ராத்திரி முழுக்க பிணம் தண்ணிக்குள்ள கிடந்தது, அதனால முகம் உப்பி போய் கொஞ்சம் அடையாளம் மாறிதான் இருக்கு. இருங்க, இன்னொரு குறிப்பு கூட சொல்றேன். அழகேசன், என்னோட வா. ரவி பஸ்ஸுக்குள் ஏற அழகேசன் அவரை தொடர்ந்தான். கொஞ்சம் நினைவுபடுத்தி சொல்லு, இங்க இருந்து எத்தனாவது வரிசையில அவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருந்தாங்க? அழகேசன் கொஞ்சம் நிதானித்து, நிச்சயம் ரொம்ப பின்னாடியும் இல்ல, ரொம்ப முன்னாடியும் இல்ல, 4வது இல்ல 5வது வரிசை தான் என்றான். ராஜா தம்பி, கொஞ்சம் எனக்காக நல்லா நினைவுபடுத்தி பாருங்க. 4வது இல்ல 5வது வரிசை. 2 பேர் இருக்கையில 2 பேர் வந்திருக்காங்க. கொஞ்சம் வயசு, 2 பேரும் பேண்ட் போட்டவங்க. ஒருத்தன் இந்த போட்டோல இருக்கிறவன், அவன் தான் கொலை செய்யப்பட்டவன். மற்றவன் இந்த காரியம் செஞ்சிருக்கணும். அந்த மற்றவன் வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்டான் இங்க. ராஜா தம்பி பிரகாசமானான். வெள்ளரி பிஞ்சுன்னதும் நினைவுக்கு வருது சார். எனக்கு கூட ஒரு பிஞ்சு கொடுத்தாரு சார். கரெக்ட், 2 பேரு நண்பர்கள். சத்தமா கிண்டலும் கேலியும் பேசிக்கிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு வந்தாங்க. சென்னையில ஏறினதுல இருந்தே பேசிக்கிட்டே தான் வந்தாங்க. ரவி இப்போது பிரகாசமானார். சென்னையில ஏறினாங்களா? ஆமா. வள்ளுவர் பஸ் ஸ்டாண்ட்லயா? இல்ல, எழும்பூர்ல ஏறினாங்க. எந்த ஊருக்கு டிக்கெட் வாங்கினாங்க? பத்தி தொட்டி. பத்தி தொட்டியா? திருப்பூருக்கு முன்னாடி இருக்கு. திருப்பூருக்கு தான் டிக்கெட் தந்தேன். அங்கதான் வண்டி நிக்கும். ரொம்ப கேட்டுக்கிட்டதால பத்தி தொட்டில இறக்கி விட்டேன். நல்லா நினைவு இருக்கா? இருக்கு சார். அவங்க என்ன லக்கேஜ் வச்சிருந்தாங்க? ஆளுக்கு ஒரு பெட்டி தான். வேற ஏதாச்சும் உங்ககிட்ட பேசினாங்களா? இல்ல. பத்தி தொட்டியில வந்து நின்னப்போ இவங்க 2 பேர் மட்டும்தான் இறங்கினாங்களா? ஆமா. இவங்கள வரவேற்க யாராச்சும் நின்னுகிட்டு இருந்தாங்களா? இல்ல சார். விலாசம் கொடுங்க என்று குறித்து கொண்டார்.
இந்த இறந்தவனோட கூட வந்த நபரை மறுபடி சந்திச்சா அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும்னு தான் நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதுல ஏதாச்சும் கவனிச்சிங்களா? இல்ல சார். சரி, ரொம்ப நன்றி, நீங்க போங்க என்று கூறிவிட்டு, அழகேசன், நீயும் உன் வேலைக்கு போகலாம் என்ற ரவிக்குமார், ராஜா தம்பி, ஒரு நிமிஷம் என்றார். டீக்கடை நோக்கி நடந்தவன் மறுபடி திரும்பி வந்தான். மறுபடி தொந்தரவு பண்றேன், இந்த வாட்ச பாருங்க. வாங்கி பார்த்தான். இந்த வாட்ச கூட வந்த நண்பன் கையில பார்த்த நினைவு இருக்கா? அந்த ஆள் வாட்சை கட்டல சார். எப்படி சொல்றீங்க? வண்டியில ஏறினதுமே மணி என்னன்னு என்ன கேட்டாரு. சொன்னேன். அவர் ஃப்ரெண்டு கிட்ட உன் வாட்ச் 10 நிமிஷம் மெதுவா போகுதுன்னு சொன்னாரு. அப்புறம் அடிக்கடி நண்பனோட மணிக்கட்டை திருப்பி திருப்பி நேரம் பார்த்துக்கிட்டாரு. அது நல்லா நினைவு இருக்கு. இவர் கையில வாட்ச் இல்ல. சரி போங்க என்றார். யோசித்தார். அப்படி என்றால் இந்த வாட்ச் இன்ஸ்பெக்டர் சொன்னதை போல குளிக்க வந்த வேறு யாரோ தவறவிட்டதோ? அனாவசியமாக இதை இந்த கேஸில் இணைத்து குழப்பிக் கொள்கிறோமோ? நிச்சயமாக குற்றவாளி அந்த நண்பன் தான். 2 பேருக்கும் சென்னை தான் ஊர், அல்லது வேலை பார்க்கும் ஊராக இருக்கலாம். மாலை 5 மணிக்கு பத்தி தொட்டியில் இறங்கிய 2 இளைஞர்களில் ஒருவன் பக்கத்து கிராமம் திருப்பூரின் கிணற்றுக்கு இரவு ஏன் வந்தான்? சிரித்து பேசின நண்பன் கொலை செய்வானா? ஏன்? இவ்வளவு தகவல்கள் சேகரித்தும் இன்னும் இறந்தவனின் பெயரை தெரிந்து கொள்ள இயலவில்லை. இப்போது என்ன? நேராய் பத்தி தொட்டி போக வேண்டும். அத்தியாயம் 10. ஆட்டோவில் இருந்து இறங்கிக் கொண்டான் ஆனந்த். அடுத்து விஜயாவும் இறங்கிக் கொண்டாள். தெருவே நிசப்தமாக இருக்க அந்த ஆட்டோ புறப்பட்டு செல்லும் சத்தம் மட்டும் மிகையாக கேட்டது. வானத்தில் நட்சத்திரங்கள் தொலைந்து போயிருந்தது. நாளைக்கு பார்க்கலாம், குட் நைட் என்றான் ஆனந்த். குட் நைட் என்று விஜயா தன் வீட்டிற்குள் நடக்க ஆனந்த் நடந்து தன் வீட்டிற்கு வந்தான். திண்ணையில் 60 வாட்ஸ் விளக்கொலியில் வீட்டுக்காரர் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார். என்ன சார், தூங்கலையா? என்ன படிக்கிறீங்க? பகவத்கீதை படிச்சிருக்கியா தம்பி? இல்ல சார். படி, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? உங்க வயசுல நானும் அவசியம் படிப்பேன் சார் என்று சிரித்துவிட்டு உள்ளே நடந்து தன் அறைக்கு வந்தான். கதவு உள்பக்கம் தாளிடப்பட்டு இருக்க வெளிச்சம் எரிய தட்டினான். கதவை திறந்தான் மணி. என்ன செய்யற மணி? ஒரு கவிதை எழுதிக்கிட்டு இருந்தேன். அலுவலகம் முடிஞ்சதும் எங்கே போன? மணி இப்போ 10. சரி, உன்னைத்தான் காணோம். விஜயா வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கலாம்னு போனா அவங்களும் இன்னும் வரலன்னாங்க பாட்டி. நாங்கள் 2 பேரும் தான் போனோம் மணி. எங்க? சினிமாவுக்கு. உண்மையாவா? உண்மைதான். என்ன கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? அது வந்து ஏன்டா இப்படி நடந்துக்கிற? உன்கிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. என்ன சொல்லணும்? மணி, நிச்சயமா நீ சந்தோஷப்படுவ. சஸ்பென்ஸ் வைக்காத, சொல்லு. விஜயா பற்றி என்ன நினைக்கிற? சில பெண்களை பார்த்தா மரியாதையே தோணாது. விஜயாவை பார்த்தா மதிக்க தோணும், பேச தோணும், பழக தோணும். நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல பொண்ணு. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை மனைவியா அடையிறவன் நிச்சயமாக கொடுத்து வச்சவன். நான் தான் அந்த கொடுத்து வச்சவன். ஆனந்த் என்றான் அதிர்ந்து. என்ன மணி, இதில் அதிர்ச்சி அடைய என்ன இருக்கு? ஆனந்த், நட்பா பழகிற ஒரு பொண்ணை இப்படி நினச்சி பார்க்கறது ரொம்ப தப்பு. என் கூடவும் தான் அன்பா நட்பா பழகிறாங்க. அதுக்காக நான் இப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்கலாமா? மணி, இது கற்பனை அல்ல, காதல். என்ன உளர்ற? நானும் விஜயாவும் நேசிக்கிறோம். என்னால் நம்ப முடியலை. நாங்கள் மனம் திறந்து பேசிக்கிட்டது 1 மாதம் முன்னாடி தான். ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். நீ உண்மையாகத்தான் சொல்கிறியா? ஆமாம். உன்னை நேசிக்கிறதா விஜயாவே சொன்னாங்களா? ஆமாம். சேர்ந்து கடற்கரை போகிறோம், ஹோட்டல் போகிறோம், இப்போ சினிமா கூட போயிட்டு வரோம். இன்னும் நம்பலையா நீ? வா, இப்போவே விஜயாவை உனக்கு முன்னாடி சொல்ல சொல்கிறேன். இல்லை வேணாம், நான் நம்புகிறேன். மணி, உனக்கு இதில் சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். எங்கள் கல்யாணம் நடக்கிறதுக்கு நீ தான் முழு உதவி செய்யணும். தாராளமா. ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லையே. முகத்தில் சந்தோஷம் இல்லையே. எதிர்பாராத அதிர்ச்சி, அதான். நான் சாப்பிட்டுட்டேன். நீ? சாப்பிட்டாச்சு. என்ன கவிதை எழுதுன பார்க்கலாம்? வேணாம். ஏன் மணி? பாதியில் நிற்கிது. கவிதையை முடித்ததும் படிக்க தரேன். ஆனந்த் பாய் எடுத்து போட்டுக்கொண்டு படுத்து 10வது நிமிடமே உறங்கி போனான். மணி மேஜைக்கு சென்று அமர்ந்தான். தன்னுடைய மேசை இழுப்பறையில் இருந்து அந்த நோட்டை எடுத்தான். அதன் முதல் பக்கத்தை புரட்டினான். படித்தான். என் ரகசிய பெண்ணே விஜயாவே, ஒரு நாள் உன்னிடம் ஒட்டுமொத்தமாக சமர்ப்பிக்கப் போகிறேன் இந்த கவிதைகளை. இவை கவிதைகள் அல்ல, என் மன ஓசையின் வார்த்தை வடிவங்கள், என் உயிர் தேவதைக்கு சமர்ப்பணங்கள், ஒரு ஏழை கவியின் எளிய அன்பளிப்புகள். அப்புறம் அடுத்தடுத்த பக்கங்களில் அவன் எழுதின காதல் கவிதைகளை படிக்க படிக்க அவன் விழிகள் சிவந்தன. எழுந்தான். தீப்பெட்டி எடுத்தான். கவிதை நோட்டை எடுத்துக்கொண்டான். உறங்கின ஆனந்தை முறைத்தான். தாடையின் நரம்புகள் அசைந்தன. கதவை ஓசைப்படுத்தாமல் திறந்து வெளியே வந்து வீட்டின் பின்பக்கம் வந்தான். கிணற்றுக்கு அருகில் உட்கார்ந்தான். தீக்குச்சியை உரசி நெருப்பு மொட்டு பிடித்து
நோட்டின் ஒரு பக்கத்தில் காட்ட அது மெதுவாய் அதை ஜீரணிக்க துவங்கியது. பொறுமையாய் முற்றிலும் எரிந்து முடியும் வரை காத்திருந்தான். ஒரு வாளி தண்ணீர் இறைத்து சாம்பலின் மேல் கொட்டி அதை சாக்கடையின் ஓட்டத்தில் கலந்தான். மறுபடி அறைக்கு வந்தான். ஆனந்த் சுகமாக உறங்கிக் கொண்டிருந்தான். மணி மேஜையில் அமர்ந்து ஒரு இங்கிலாந்து கடிதம் எடுத்து அதில் முகவரி பகுதியில் எழுதினான். கையெழுத்தை மாற்றி அமைத்து, பெறுநர் திரு உரிமையாளர் விஜயா ஜவுளி மாளிகை, நாமக்கல். பிறகு உள்ளே எழுதினான், அன்புடையீர், உங்கள் மகள் செல்வி விஜயா இங்கு சென்னையில் தன்னுடன் வேலை பார்க்கும் ஆனந்த் என்கிற இளைஞனுடன் ஊர் சுற்றுகிறாள். சினிமா, நாடகம், கடற்கரை என்று அலைகிறார்கள். இது உங்களுக்கு ஒரு செய்தி. ஆவண செய்யுங்கள். இப்படிக்கு பெயர் வேண்டாம். கடிதத்தை ஒட்டி தனது கைப்பைக்குள் வைத்து கொண்ட மணி உறங்கி மறுநாள் காலை பள்ளிக்கு செல்லும் வழியில் நினைவாக அந்த கடிதத்தை தபால் பெட்டியில் சேர்த்தான். அத்தியாயம் 11. மாம்பலம் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் ஜார்ஜ் தனது பைக்கை நைஸ் ஃபிக்ஸ் தையல் கடையின் முன் நிறுத்தினார். அது பெரிய கடையாக இருந்தது. கண்ணாடி கூண்டுக்குள் தலையில்லாத பொம்மை ஒன்று டை கட்டி கோட் அணிந்திருந்தது. இடுப்புக்கு மேல் எதுவுமே இல்லாத 2 கால்கள் ஒரு மடிப்பு களையாத பேண்ட் அணிந்திருந்தது. உள்ளே தைத்து முடித்த சட்டைகள் பின்குத்தி வைக்கப்பட்டிருந்தன. ஹேங்கர்களில் பேண்ட்டுகள் தொங்கின. உள்ளே வரிசையாக 10க்கும் மேலான தையல் எந்திரங்கள் இயங்கிக் கொண்டிருந்தன. கழுத்தில் டேப்பை மாலையாக அணிந்த ஓர் இளைஞன் மேசை மீது துணி விரித்து வளைவான ஸ்கேலை வைத்து நீல நிறத்தில் கோடுகள் இழுத்து கொண்டிருந்தான். ஜார்ஜின் உடுப்பை பார்த்து காரியத்தை நிறுத்தி, என்ன சார் என்றான். யாருப்பா இதுக்கு முதலாளி? நான் தான் சார். உங்ககிட்ட தச்ச ஒரு பேண்ட் சட்டையோட அளவை சொன்னா அது யாருடையதுன்னு சொல்ல முடியுமா? எண் இருக்கா சார்? என்ன எண்? நாங்கள் ஒரு அட்டை கொடுப்போம், அதில் எண் இருக்கும். அதை சொன்னால் முகவரியே பார்க்கலாம். அட்டையெல்லாம் இல்லை, இதோ பாருங்க, இதான் சட்டை அளவுகள், இது பேண்ட் அளவுகள். இதை வச்சு முயற்சி பண்ணுங்களேன். கஷ்டம் சார். அளவெல்லாம் நோட்டில் குறித்து வைக்கிறீங்களா இல்லையா? அது இருக்குது சார். 2 மாதத்துக்குள்ள நோட்டு தான் இருக்குது. அளவு குறித்து ஓரத்தில் துணியோட சாம்பிளும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சு பின்னடிச்சிடுவோம். உங்ககிட்ட துணி இருக்கா? இங்கே இல்லை, அவசியமானா வரவழைச்சு தரேன். இப்போது அளவுகளை வச்சு இந்த 2 மாதத்தில் தேடுங்களேன். இது எப்போ தைச்சதுன்னு தெரியுமா? தெரியாது. இந்த அளவுக்கான பேண்ட் சட்டை உங்ககிட்ட இருக்கா? இருக்கு, என்கிட்ட இல்லை. எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சுலபமாக பார்த்துடலாம் சார். என்ன பார்க்கலாம்? எண் பார்த்துடலாம். அந்த எண் உள்ள ஆர்டர் கொடுத்தவங்க முகவரியும் கிடைக்குமா? கிடைக்கும் சார். சரி, அப்போ நான் நாளைக்கு வரேன் உடையோட. ஜார்ஜ் ஸ்டேஷனுக்கு திரும்பி வந்து தொலைபேசியை எடுத்தார். அத்தியாயம் 12. நாமக்கல் பஸ் நிலையத்தில் விஜயா இறங்கினதுமே டிரைவர் ராமையா வந்து பெட்டியை வாங்கி கொண்டு, வாங்கம்மா, கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்றான். காரில் ஏறிக்கொண்டு கேட்டாள், அப்பா நல்லா இருக்காங்களா ராமையா? நல்லா இருக்காங்கம்மா. வீட்டில் எல்லாரும் சுகமாக தானே இருக்காங்க? நல்லாதாம்மா இருக்காங்க என்று புறப்பட்டான். 15 நிமிடத்தில் அவர்களின் வீட்டு வாசலில் இறங்கி கொண்டவளை மலர்ச்சியோடு வரவேற்றார் அப்பா வரதராஜன். வாமா விஜி, வா வா விஜி என்றான் சுத்தமாக கிராப் வெட்டியிருந்த கோபாலகிருஷ்ணன். எப்போ வந்தீங்க திருச்சியிலிருந்து? நேத்து என்றான். எல்லாரும் உள்ளே வந்ததும், என்னப்பா, எதுக்காக உடனே புறப்பட்டு வரவும்னு தந்தி கொடுத்தீங்க என்றாள் விஜயா. ஃபோன் தொடர்பு கிடைக்கல, அதனால தந்தி கொடுத்தேன். அது சரி, என்ன காரணம்? உன்னை பார்த்து 2 மாசமாச்சு. சும்மா பார்க்கணும் மாதிரி இருந்துச்சு. வந்துட்டு போன்னு சொன்னா அலுவலகத்தில் வேலைன்னு தட்டி கழிச்சிடுவ. அதனால விபரம் எதுவும் இல்லாமல் உடனே புறப்பட்டு வான்னு தந்தி கொடுத்தேன். என்னப்பா நீங்க? உண்மையாகவே எனக்கு அங்கே எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா என்று சினுங்கினாள். சரி, கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம், அதுக்கப்புறம் பேசலாம். மூவரும் சாப்பிட்டு விட்டு ஹாலுக்கு வர வரதராஜன் வெற்றிலை எடுத்து போட்டுக்கொண்டார். மாமா, நான் கடைத்தெருவுக்கு போயிட்டு வரேன் என்று எழுந்தான் கோபாலகிருஷ்ணன். இரு போகலாம், விஜயாவோட கொஞ்சம் பேசணும், நீயும் இரு என்றார். புத்தகம் ஒன்றை புரட்டிக்கொண்டே, என்னப்பா பேசணும் என்றாள் விஜயா. வரதராஜன் அவளை நிமிர்ந்து பார்க்காமல் வெற்றிலையில் சுண்ணாம்பு தடவிக்கொண்டே, உன் அலுவலகத்தில் ஆனந்த்னு ஒரு பையன் வேலை செய்கிறானா விஜயா என்றார். திடுக்கிட்டாள் விஜயா. என்ன விஷயம் என்றாள். ஏம்மா உன் முகம் இப்படி போகுது? உன் அலுவலகத்தில் வேலை பார்க்குறானான்னு தானே கேட்டேன். ஆமாம். என்ன வேலை? எனக்கு உதவியாளர். உதவியாளர்னா எங்கே? அலுவலகத்தில் தானே. ஆமாப்பா. விஜயா, நீ படித்த பொண்ணு, நல்லது கெட்டது தெரிஞ்ச பொண்ணு, கொஞ்சம் புத்திசாலி, தைரியமானவ, பேச தெரிஞ்சவ, துடுக்கானவ. அதனால தான் உன் விருப்பப்படி உன்னை வேலைக்கு போக அனுமதிச்சேன். அதுக்கு என்னப்பா? அதுக்கு ஒன்றும் இல்லை. இவனை தெரியுமில்ல, பேர் நினைவு இருக்கா? கோபாலகிருஷ்ணன், உங்கள் அத்தையோட ஒரே பையன், உன்னை கட்டிக்க போகிறவன். அப்பா வந்து சொல்லு. மௌனமாக இருந்தாள்.
சொல்லுமா, அந்த ஆனந்தை நான் மனப்பூர்வமாக நேசிக்கிறேன். வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வு, செத்தாலும் அவரோட தான் சாவு. அதானே? இதுதானே மாமூலான வசனம். நீ வித்தியாசமானவன்னு நினச்ச. அப்பா, கிண்டலா பேசாதீங்க. மனுஷங்களோட தராதரம் தெரியாதவ இல்லைனா. எனக்கு பொருத்தமான ஒரு நபரை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். தேர்தல் முடிஞ்சு போச்சா? அப்போ கோபாலகிருஷ்ணா, உனக்கு டெபாசிட்டே போயிடுச்சு போலிருக்கேடா. கோபாலகிருஷ்ணன் சங்கடமாக நெளிந்தான். மாமா, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். அசையக்கூடாது இங்கேருந்து. விஜயா, விளையாட்டு போதும், என்னை நேரா பாரு. சொல்லு. என்ன சொல்லணுப்பா? உனக்கும் கோபிக்கும் என்னை கல்யாணம் வச்சுக்கலாம். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. எதுக்கு? உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க முடியாது. ஆனால் நான் மட்டும் உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கணும், அப்படித்தானே? வேணா, ஆசீர்வாதம் பண்ணுங்க போதும். ஓஹோ, பத்திரிக்கை கூட அடிச்சாச்சா? அப்பா, அவர் ரொம்ப நல்லவர். கோபி, நீ சிகரெட் பிடிப்பியா? மாட்டியே. தண்ணி போடுவியா? மாட்டியே. குட்டியை துரத்துவியா? மாட்டியே. அப்பா, மாமாவும் நல்லவர் தான். ஆனால் நான் விரும்புறது ஆனந்தை. ஆனால் கோபி சின்ன வயசுலேருந்து ஒன்றை விரும்புகிறானே. அப்பா, நான் மாமாவை வெறுக்கலை. ஆனால் ஆனந்தை மனம் முழுக்க நிரப்பிட்டேன். அவரை நான் உயிராக நேசிக்கிறேன். கோபியை பொறுத்த வரைக்கும் நீ தான் தன் மனைவின்னு உன்னை மனசில் நிரப்பிட்டான். அவனும் உன்னை நேசிக்கிறானே. நான் பொறுப்பில்லை அதுக்கு. உன் கல்யாணத்துக்கும் நான் பொறுப்பில்லை. பொறுப்பு ஏற்க வேணாம். வாழ்த்துங்க போதும். மன்னிச்சிடுமா. உன்னை மாதிரி நானும் துரோகம் பண்ண முடியாது. கோபிக்கு உன்னை கட்டி வைக்கிறதா நான் அவங்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். ஆசையை வளர்த்துருக்கேன். ஒரு நாள் தரேன், யோசிக்கிறது உன்னை சமாதானப்படுத்திக்கத்தான். நீ நான் எடுத்திருக்கிற முடிவுக்கு தான் வரணுங்கிறது என் எதிர்பார்ப்பு, விருப்பம், என் உத்தரவும் கூட என்று வரதராஜன் எழுந்து வெளியேறி காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். கோபாலகிருஷ்ணன் எச்சில் விழுங்கினான். பிரமிப்புடன் அமர்ந்திருந்தாள் விஜயா. கோபி எழுந்து மெதுவாக வாசலை நோக்கி நடக்க, மாமா என்றாள். நின்றான். ப்ளீஸ் இப்படி வந்து உட்காருங்க. வந்து அமர்ந்தான். தரை பார்த்தான். உங்களை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? இல்லை விஜி. நான் இன்னொருத்தரை நேசித்தது தப்பா? இல்லை விஜி. இதில் உங்களுக்கு கோபமா மாமா? இல்லை விஜி. அப்பா கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாமில்ல, அவள் விரும்புகிறவரையே கட்டிக்கட்டும்னு. ஏன் உம்முன்னு இருந்தீங்க? அமைதியாக இருந்தான் கோபாலகிருஷ்ணன். சொல்லுங்க விஜி, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நீ தான் எனக்குன்னு சொந்தக்காரங்க, எங்கள் அம்மா, உங்கள் அப்பா எல்லாரும் சொல்லி சொல்லி எனக்குள்ளே அப்படியே எண்ணத்தை வளர்த்துட்டாங்க. அதனால் நீ என்னை கட்டிக்கணும்னு வற்புறுத்தலை விஜி. நீ இன்னொருத்தனை கட்டிக்க உடனே சம்மதம் கொடுத்து எப்படிம்மா உதட்டிலேருந்து வார்த்தைகள் வரும்? இங்கே பாருங்க மாமா, எனக்கு உங்கள் மேலே கோபமோ வருத்தமோ இல்லை. நீங்கள் என் உறவு. நீங்கள் என் மாமாங்கிற விதத்தில் உங்கள் மேலே எனக்கு அன்பு உண்டு. ஆனால் அதுக்கு பேர் காதல் இல்லை. நான் நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? நிச்சயமாக நினைக்கிறேன். அப்போது என் கல்யாணம் ஆனந்தோட நடக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவணும். உதவுறேன் விஜி, உதவுறேன். அப்பாவோட கோபம் தனியாது. அவரோட ஆசீர்வாதத்தோடவே இந்த கல்யாணத்தை நடத்தணும். நான் யோசிக்கிறேன், ஒரு திட்டம் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். கட்டாயம் ஒத்துழைக்கிறேன் விஜி என்றான் கோபாலகிருஷ்ணன். அத்தியாயம் 13. சப் இன்ஸ்பெக்டர் ரவி ஆட்டோவில் இருந்து இறங்கி மாம்பலம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் சென்றார். அறிமுகப்படுத்தி கொண்டார். ஜார்ஜ் அவரை வரவேற்றார். பேசினார்கள். பிறகு, இறந்தவன் போட்டிருந்த உடைகளை எடுத்துட்டு வந்தீங்களா? கொண்டு வந்திருக்கேன். வாங்க, அந்த தையல் கடைக்கு போகலாம். அரை மணியில் இருவரும் அந்த நைஸ்பீக்ஸ் தையலகத்தில் இருந்தார்கள். அந்த இளைஞன் நோட்டை எடுத்து விரித்தான். அதில் அங்கங்கே அளவுகளுக்கு அருகில் சின்ன சின்ன முக்கோண துணிகள் பின் செய்யப்பட்டிருந்தன. வரிசையாக அந்த துணிகளை பார்த்தான். ரவி காட்டின பேண்ட் சட்டையுடன் அடிக்கடி ஒப்பிட்டு பார்த்தான். 3/4 மணி நேரம் கழித்து உற்சாகமானான். இதோ இருக்கு சார், எண் 1442. இந்த எண்ணுக்கு முகவரி பார்ப்பா சீக்கிரம். வேறு ஒரு நோட்டை எடுத்து பார்த்தான். அடடா, ஒரு முகவரியும் இல்லை சார். இதில் என்ன இருக்கு? ஆனந்த், சென்னை 10ன்னு மட்டும்தான் இருக்கு என்றான். அப்பாடா, இப்பதான் பேரே கண்டுபிடிச்சிருக்கோம். இனி கொஞ்சம் நெருங்குவோம் என்று பெருமூச்சு விட்டார் ரவி. அத்தியாயம் 14. காரை நிறுத்தி உள்ளே வந்தார் வரதராஜன். தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த விஜயா திரும்பி பார்த்தாள். புத்தகம் படித்து கொண்டிருந்த கோபாலகிருஷ்ணன் நிமிர்ந்து பார்த்தான். நேராக சென்று தொலைக்காட்சியை அணைத்தார். கோபி, இங்கே வா என்றார். என்ன மாமா, இன்னைக்கு தேதி என்ன? 17. இன்னும் 10 நாள் தான் இருக்கு. புரோகிதரை பார்த்து தேதி குறித்து வாங்கிட்டு வந்துட்டேன். வர 27ஆம் தேதி முகூர்த்த நாள். அன்னைக்கு உனக்கும் விஜயாவுக்கும் கல்யாணம். அப்பா என்று அதிர்ந்து எழுந்தாள் விஜயா. என்ன? எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சமும் இஷ்டம் இல்லை என்றாள். உன் விருப்பம் எனக்கு முக்கியம் இல்லை. ஆனால் என் விருப்பம் முக்கியம் இல்லையா என்றான் கோபாலகிருஷ்ணன். முக்கியம்தான். உனக்கு தான் பல வருஷமாக கொள்ளை விருப்பமாச்சே. விருப்பம் என்கிறதே மாறக்கூடிய ஒன்று தானே மாமா. கோபி, நீ என்ன சொல்கிற? விஜயாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை.
உளராத கோபி. இல்லை, யோசனை செஞ்சு தான் முடிவுக்கு வந்திருக்கேன். ஏய், அவளுக்கு பக்குவம் பத்தாது. காதல் அது இதுன்னு வெறும் மனசஞ்சலம் தான், வேற எதுவும் இல்லை. அவளை சந்தேகப்பட்டுடாத கோபி. சேச்சே, அப்படியெல்லாம் நினைக்கல மாமா. பின்ன ஏன் விருப்பம் இல்லைன்னு சொல்கிற? கல்யாணங்கிறது என் ஒருத்தன் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை மாமா. விருப்பம் இல்லாத பொண்ணை நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்த இல்லறம் எப்படி இனிக்கும்? இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் கோபி, அப்புறம் சரியாக வந்துடும். இல்லைப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. என் மனசு என்னைக்கும் மாறவே மாறாது. கல்யாண விஷயத்தில் என் பிடிவாதம் கொஞ்சமும் தளராது என்றாள் விஜயா. நீ குறுக்க பேசுன கொன்னுடுவேன், உள்ள போ என்று கத்தினார். மாமா, விஜயாவை திட்டாதீங்க. கோபத்தை நிதானிச்சு வந்து யோசிங்க. வற்புறுத்தியோ வலுக்கட்டாயமாகவோ அமைச்சு கொடுக்குற மன வாழ்க்கை முள்மெத்தை படுக்கதான். மனசை ரணப்படுத்திக்கிட்டு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது கொடுமை. நீங்கள் நினைக்கிற மாதிரி விஜயா விவரம் தெரியாத பொண்ணு இல்லை. அவ குறிப்பிடுற காதல் வெறும் பருவச்சலனம் இல்லை. விஜயா படித்த பொண்ணு, வேலைக்கு போகிற பொண்ணு, பக்குவமான பொண்ணு. அத்தனை சுலபமாக ஒருத்தனை நினச்சிட மாட்டா. என்ன பேசுகிற நீ? விஜயா சொல்கிறவனையே கூப்பிட்டு வந்து கட்டி வைன்னு சொல்வ போலிருக்கே. அதான் மாமா, சரி, முடியாது, நான் சம்மதிக்க மாட்டேன். விஜயா தெளிவாக சொல்லியாச்சு. அவங்களுக்கு தேவை உங்கள் ஆசீர்வாதம் தான், சம்மதம் இல்லை. அப்படின்னா என்னை எதிர்த்துக்கிட்டு அவனை கட்டிக்குவாளா? எதிர்த்துக்கிட்டுன்னு ஏன் பேசுகிறீங்க? உங்கள் சம்மதம் இல்லாமல் அவங்க கல்யாணம் செஞ்சுப்பாங்க. நடக்காது, நடக்க விட மாட்டேன். நடக்கும், நடக்க வழி செய்வேன். கோபி, ஆமாம் மாமா, விஜயாவோட காதலை நான் மதிக்கிறேன். அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் நியாயம்னு எனக்கு படுது. நீங்களும் பச்சை கொடி காட்டிட்டா வர்ற அதே 27ஆம் தேதி இந்த கல்யாணத்தை சந்தோஷமாக நடத்தலாம். இல்லாட்டி அதே 27ஆம் தேதி ரகசியமாக இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டி வரும். உங்கள் வரட்டு கௌரவத்தை கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு இந்த பிரச்சனையை பாருங்க. எடுத்து சொல்கிறது எடுபடாது. அடித்து திருத்த வயசு தாண்டிடுச்சு. இப்போ உங்கள் முடிவை சொல்ல வேணாம். போய் படுங்க, நிம்மதியாக தூங்குங்க. காலையில் உங்கள் முடிவை சொல்லுங்க. குழப்பமாக அவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டு மாடியேறி சென்றார் வரதராஜன். அமைதியாய் நின்ற விஜயாவை நெருங்கினான் கோபி. தரையை பார்த்து பேசினான். உன்கிட்ட வாக்கு கொடுத்தபடி உன் காதலுக்காக கடைசி வரைக்கும் ஒத்துழைப்பேன் விஜயா. காலையில் நல்ல முடிவாக சொல்வார் மாமா. அவர் மனசு மாறாத பட்சத்தில் நான் வேற யோசனை வச்சிருக்கேன். நீ தைரியமாக போய் தூங்கு. கண்ணில் நீர் கலங்க அவனையே பார்த்தாள் விஜயா. காலையில் கீழே இறங்கி வந்த வரதராஜன் விஜயா என்றார். என்னப்பா? அவன் பேர் என்ன? ஆனந்த். ஃபோன் பண்ணி அவனை இங்கே வர சொல்லு உடனே. நான் அவனை பார்க்கணும், பேசணும் என்றார். சரிப்பா என்றாள் உற்சாகமாக. அத்தியாயம் 15. குட் மார்னிங் சார் என்று உள்ளே வந்தார் சப் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார். ரவிக்குமார் விவரித்தார். ஆக சென்னை 10, ஆனந்த், இந்த 2 வார்த்தைக்கு மேலே எதுவும் கிடைக்கல. இல்லை சார், எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சாங்க. சென்னை 10 பகுதியின் வாக்காளர்கள் பட்டியல் எடுத்து வச்சு 27 ஆனந்த் விலாசங்கள் குறிச்சோம். எல்லாரும் உயிரோடு இருக்காங்க. வாகனம் எதுவும் வச்சிருக்கலாங்கிற யூகத்தில் ஆர்டிஓ அலுவலகத்தில் ஆனந்துங்கிற பெயரை தேடினோம், கிடைக்கல. இதே மாதிரி இன்னும் நிறைய முயற்சிகள் அங்கே இன்னும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே என்ன ஆச்சு? பத்தி தொட்டியை விசாரிச்சாச்சா? பத்தி தொட்டியில் மொத்தமே 200 வீடு தான். ஒரு வீடு விடாமல் விசாரிச்சாச்சு. குறிப்பிட்ட தினத்தில் குழாய் போட்ட 2 பேர் விருந்தாளியா யார் வீட்டுக்கும் வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் பத்தி தொட்டியில் இறக்கி விட்டதா கண்டக்டர் நினைவா சொன்னார் சார். பத்தி தொட்டி மாதிரி முக்கிய சாலையிலேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போனால் வரக்கூடிய கிராமங்களா 10-15 அங்கே இருக்குது. எல்லா கிராமத்துலேயும் கான்ஸ்டபிள்கள் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம நடவடிக்கை எவ்வளோ முடியுமோ அவ்வளவு எடுத்தாச்சு. இனிமே இந்த கேஸில் ஏதாவது முன்னேற்றமோ திருப்பமோ தானாக நிகழ்ந்தாதான் உண்டு. அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு நாம் சும்மா உட்காந்துருக்க முடியாது ரவி. டிஎஸ்பி ஃபோனில் கூப்பிட்டு செத்தவன் யாருன்னே இன்னும் கண்டுபிடிக்கலையான்னு சத்தம் போட்டாரு. வேற என்ன வழியில் இறங்கலாம் சார்? அவர்கள் தீவிரமாக விவாதித்தார்கள். அத்தியாயம் 16. உட்காருப்பா என்றார் வரதராஜன். தயக்கமாய் நின்று கொண்டே இருந்தான் ஆனந்த். தன் அப்பாவின் பின்னால் நின்று கொண்டிருந்த விஜயா சும்மா உட்காருங்க என்றதும் அமர்ந்தான். 2 நிமிடம் அமைதியாக அவனையே பார்த்த வரதராஜன் திரும்பி அருகில் கோபாலகிருஷ்ணனின் முகத்தை பார்த்தார். விஜயாவோட தேர்வில் குறை சொல்கிற மாதிரி இல்லை மாமா என்றான். இங்கே பார்ப்பா, நீ எந்த ஜாதி, அப்பா அம்மா இருக்காங்களா, அந்தஸ்து என்ன, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இப்போ 2ஆம் பட்சம். ஏன்னா என் மறுப்புக்கு இங்கே மதிப்பு இல்லை. நான் உன்னை கேட்க விரும்புறதெல்லாம் என் பொண்ணை எவ்வளவு நேசிக்கிற? எப்படி சார் சொல்கிறது? தீவிரமாக நேசிக்கிறேன். எதை? உடம்பா, உள்ளமா, இல்லை பின்னணியில் இருக்கிற பணமா? உங்கள் பொண்ணுக்கு எவ்வளவு சொத்து தேரும்னு கணக்கு போட்டு நான் அன்பை வளர்க்கலை. உள்ளத்தை மட்டும் நேசிச்சேன்னு சொன்னா அது பொய். உங்கள் பொண்ணோட அழகு மட்டும்தான் என் காதலுக்கு காரணம்னு சொன்னா அதுவும் பொய். இன்னும் எப்படி சொல்கிறது? போதும் கோபி, காரை தயார் பண்ண சொல்லு. சென்னை போகலாம். தேதி குறித்து வந்தேனே, அதே 27ல் கல்யாணம். சென்னையில் நடத்திடலாம்.
நீ அங்கேயே தங்கி எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும் என்ன? சரி மாமா என்றான் உற்சாகமாய். காரியங்கள் கணக்காய் தொடங்கின. சென்னையில் பெரிய கல்யாண மண்டபத்தில் சிபாரிசின் பேரில் பதிவு செய்து 5 ரூபாய் மதிப்பில் அழைப்பிதழ்கள் தயாராகி நகைகள் உடைகள் என்று வாங்கப்பட்டு வரதராஜன் நாமக்கல்லுக்கும் சென்னைக்கும் அலைந்தார். சென்னையில் இருக்கும் விஜயாவின் வீட்டில் தங்கி கல்யாண காரியங்களை பொறுப்பாய் பார்த்தான் கோபாலகிருஷ்ணன். விஜயா விடுப்பு போட்டுவிட்டு நாமக்கல்லிலேயே தங்கிவிட்டாள் தன் தந்தையின் உத்தரவுப்படி. ஆனந்த் உற்சாகமாய் சொன்னான், மணி, நான் எதிர்பார்க்கவே இல்லடா இப்படி இவ்வளவு சீக்கிரம் அவர் சம்மதிப்பாருன்னு. நானும் எதிர்பார்க்கலதான் என்றான் மணி. அவன் உள்ளே எரிமலை குமைந்தது. நிச்சயமா கண்டிச்சு மிரட்டி அனுப்புவார்னு தான் எதிர்பார்த்தேன். நானும் அப்படித்தான் எதிர்பார்த்தேன். விஜயாவோட விருப்பத்துக்கு கடைசியில் தலையசிச்சிட்டாரு. இதில் ரொம்ப உதவி அந்த கோபாலகிருஷ்ணன் தான் இல்லை? ஆமாம், நான் அதிர்ஷ்டசாலி தானே மணி. எதனால் சொல்கிற? விஜயா மாதிரி ஒரு பொண்ணு மனைவி அமைய கொடுத்து வச்சிருக்கணும். உண்மை. அவளோட ஒப்பிடுறப்போ நான் அழகே இல்லை. உண்மைதான். அவளோட அறிவில் பாதி கூட எனக்கு இல்லை. உண்மை. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு அவள் பொக்கிஷம். ஆனால் அவளுக்கு 100% பொருத்தம் இல்லாத கணவன் தான். ஒப்புக்கிற, பின்ன ஏன் சம்மதிச்ச? இந்த குறைகளை எல்லாம் நிரப்பிடுதே அது. எது? பணமா? காதல், அன்பு, தூய்மையான நேசம். உன்னை விட பொருத்தமான ஒருத்தன் இதே தூய்மையான நேசத்தை அவன் மேலே வச்சிருந்தா என்ன செய்வ? நான் என்ன செய்ய முடியும்? நிறைய பேர் அவளை விரும்பலாம் மணி. அவள் யாரை விரும்புகிறாங்கிறது தானே முக்கியம். அவள் தாய்மாமன் கூட தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தான். அவள் விருப்பம் தெரிஞ்சதும் நாசுக்கா விலகி இப்போ தீவிரமாக கல்யாண காரியங்களை கவனிச்சுக்கிறான். மணி மனசுக்குள் சொல்லி கொண்டான். அப்படி எல்லோராலும் விலக முடியாத ஆனந்த், நானும் விஜயாவை விரும்பினேன். அந்த முதல் சந்திப்பு முதல் என் மனதை காகிதத்தில் வடித்தேன். சந்தர்ப்பம் வரும்போது சமர்ப்பணம் செய்ய காத்திருந்தேன். அதற்குள் நீ முந்தி கொண்டு விட்டாய். உனக்கு முன்னதாக என் நேசத்தை நான் வெளிப்படுத்தி இருந்தால் அவள் என்னைத்தான் விரும்பி இருக்கலாம். நீயே குறிப்பிட்டதைப் போல அவளுக்கு நீ பொருத்தமில்லைதான். ஆனால் நான் உன்னை விட எல்லா விதங்களிலும் உயர்வானவன், அவளுக்கு பொருத்தமானவன். என் கண் முன்னாலேயே என் உயிர் நாயகியை அர்ப்பணிக்க என்னிடம் பக்குவம் இல்லை. எனக்கு கிடைக்காதவள் உனக்கு கிடைப்பது அநியாயம், எனக்கு இழைக்கப்படும் அநீதி. நான் இதை பொறுக்க முடியாது. இந்த திருமணம் தடைப்பட வேண்டும். அவள் உனக்கு கிடைக்கக்கூடாது. அதற்காக நான் எதற்கும் துணிந்து விட்டேன். என்னடா அமைதியா இருக்க? ஆனந்த், உனக்கு தெய்வ நம்பிக்கை உண்டா? ரொம்ப உண்டு. நாளைக்கு நான் எங்கள் கிராமத்துக்கு போகிறதா இருக்கேன். நீயும் என் கூட வா. பத்தி தொட்டிக்கு பக்கத்தில் சின்ன காட்டூர் தான் என் கிராமம். இப்போது அங்கே எங்கள் கண் தெரியாத பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. பக்கத்தில் திருப்பூர்னு ஒரு கிராமம். அங்கே ஒரு காத்தான் கோயில் இருக்குது. ரொம்ப விசேஷமான தெய்வம். நாம் பிரார்த்தனை பண்ணுறத கண்டிப்பாக நிறைவேற்றி வச்சிடும். கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தானே இருக்குது. இங்கே வேலைகள் நிறைய இருக்கே மணி. எல்லா வேலையையும் பொண்ணு வீட்டுக்காரங்க பார்த்துக்கிறாங்க. நீயே பாதி அழைப்புகளை கொடுத்தாச்சு. ஒரு நாள் பயணத்தில் என்ன வந்துச்சு? எப்போ போகலாம்? நாளைக்கு மத்தியானம் புறப்படலாம். கும்பகோணம் போகிற திருவள்ளுவர் ஒன்று இருக்குது 1 மணிக்கு. அதில் போகலாம். சாயங்காலம் ஊருக்கு போயிடலாம். கும்பிட்டுட்டு காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து புறப்பட்டா 9 மணிக்கு சென்னை வந்துடலாம். சரி, போகலாம். கோயில் காரியம் மறுக்கக்கூடாது. இதில் இன்னொரு வேடிக்கை இருக்கு ஆனந்த். என்ன? இந்த எல்லைக்காத்தான் கோயிலுக்கு பிரார்த்தனைக்கு போகிறவங்க அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. திருப்பதி போகிறோம்னு டம் அடிச்சுக்கிட்டு புறப்படுறோமே, அது மாதிரி புறப்படக்கூடாது. ரகசியமாக போயிட்டு ரகசியமாக திரும்பிடணும். ஏன் அப்படி? அப்போ தான் பிரார்த்தனை பலிக்கும்னு ஒரு ஐதீகம். பெரியவங்க சொல்கிறதான் நான் சொல்கிறேன். சரி, இப்போ என்ன? நாளைக்கு ஊருக்கு போகிறத யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். பாப்பமே ரகசிய பிரார்த்தனை பலிக்குதான்னு. நிச்சயமா பலிக்கும் என்றான் மணி உறுதியாக. அத்தியாயம் 17. சப் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் தனது வீட்டில் படுக்கையில் படுத்து பதறும் காலண்டர் காகிதங்களை பார்த்து கொண்டு யோசித்தார். எத்தனை அலைந்தும் இன்னும் குற்றவாளியை நெருங்கக்கூடிய ஒரு தெம்பான தடயம் கிடைக்கவில்லையே. ஆனந்த் சென்னை 10 என்பதை வைத்துக்கொண்டு எத்தனையோ முயற்சிகள் செய்தாயிற்றே. சென்னை 10 பணிபுரியும் அத்தனை தபால் ஊழியர்களையும் விசாரித்தாயிற்று. தொலைபேசி எண்கள் கொண்ட புத்தகத்தில் அலசி விசாரித்தாயிற்று. இங்கே திருப்பூர் சுற்றி உள்ள கிராமங்களில் வீடு வீடாக விசாரித்தாயிற்று. யார் அவன்? எதற்காக கொல்லப்பட்டான்? யார் அவன்? எதற்காக கொன்றான்? மிக திட்டமிட்டு இந்த கொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. கத்தியால் குத்திவிட்டு ஓடிவிடுவதில் குறியாய் இல்லை குற்றவாளி. பிணத்தை மறைக்க, குற்றம் நடந்ததையே மறைக்க முயற்சிகள் எடுத்திருக்கிறான். பணம் இருக்கிறது, வாட்ச் இருக்கிறது, கழுத்தில் செயின் இருக்கிறது. ஆகவே கொலை ஒரு பகை காரணமாகத்தான். சென்னையில் இருந்து இங்கே கிராமத்துக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறான். இங்கே ஏற்பட்ட திடீர் பகையா, இல்லை அழைத்து வந்தது சதியா? எத்தனை விசாரணைகள்! அந்த குளிக்க வந்த பெண்கள், ரெடிமேட் கடைக்காரர், லாட்டரி பையன், கண்டக்டர், டைலர், சென்னை பயணம், ஆனந்த் என்ற பெயரில் தேடல்.
இத்தனையிலும் சிக்கவில்லையே. இன்னும் எப்படித்தான் யோசிப்பது? இன்னும் என்ன நடவடிக்கைகள் எடுப்பது? கொஞ்சம் கோணத்தை மாற்றி பார்க்கலாமா? இப்போது எந்த கோணத்தில் செயல்பாடுகள்? இறந்தவன் யார் என்ற கேள்வியை முன்வைத்தே இத்தனை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. கொன்றவன் யார் என்ற கேள்வியை பிரதானமாக வைத்து யோசிக்கலாமா? கொலைகாரனை பற்றி கைவசம் உள்ள தகவல்கள் என்ன? கத்தியில் அவனது கைரேகை அவனுடையதாக இருக்கலாம் என்று சந்தேகப்படும் ஒரு கைக்கடிகாரம். கொலைகாரன் ஆனந்தின் நண்பன். சென்னையிலிருந்து பத்தித்தொட்டிக்கு உடன் பயணம் செய்தவன். கண்டக்டரின் கூற்றுப்படி சிரித்து பேசினவன். வாட்ச் கட்டாமல் அடிக்கடி நேரம் கேட்பவன். லாட்டரி பையன் சொன்னபடி இவனிடம் பொறுமையாக பேசினவன். லாட்டரி சீட்டுகள் 2 வாங்கினவன். சட்டென்று எழுந்து அமர்ந்தார் ரவிக்குமார். உள்ளே ஒரு வெளிச்சம் பாய்ந்தது. இந்த வகையில் ஒருவேளை அவன் சிக்கலாமா? எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அவன் சிக்க வேண்டும். அவன் சிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும். பார்க்கலாம். ரவிக்குமார் உடனே உடுப்பணிந்து விழுப்புரத்துக்கு புறப்பட்டார். அத்தியாயம் 18. டாக்ஸியில் இருந்து வரதராஜன், கோபாலகிருஷ்ணன், விஜயா மூவரும் இறங்கினார்கள். மணியின் அறைக்கு வர பனியன் லுங்கியுடன் இருந்த மணி எழுந்து வாங்க வாங்க என்று வரவேற்று அவசரமாக சட்டை அணிந்து கொண்டான். எங்க ஆனந்த் என்றார் வரதராஜன். தெரியலைங்க, நான் எங்க கிராமத்துக்கு போயிட்டு வந்தேன். வந்ததுலேருந்து பார்க்கல. வீட்டுக்காரரை கேட்டேன். நேத்து மத்தியானம் புறப்பட்டு போனவன் தானா, இன்னும் வரலையாம். எங்கன்னு சொல்லிட்டு போகலையாம். இங்கே அவனோட சட்டை, பேண்ட்டு, சூட்கேஸ் எதுவும் இல்லை. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிருக்கான். எங்கே போனா? இப்படி செய்யலாமா என்றான் கோபாலகிருஷ்ணன். இந்த கல்யாணத்துல அவங்க குடும்பத்துல இஷ்டம் இல்லை, அதனால தானும் அவங்கள கூப்பிட போறதில்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் மனசு மாறி அவங்களையும் கூப்பிடலாம்னு தஞ்சாவூர் போயிருக்கலாம்னு நினைக்கிறேன் என்றாள் விஜயா. அப்படித்தான் இருக்கணும். சரி, சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா என்றார் வரதராஜன். சொல்லியிருந்தா நான் கார் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருப்பேனே. தன்மானம் பார்க்கிறவரு தயங்குவாரு. சரி சரி வாங்க போகலாம். இன்னைக்குள்ள வந்துடுவாரு. மணி, ஆனந்த் வந்ததும் வீட்டுக்கு வர சொல்லுங்க. நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு தான் விஜயாவும் வந்தான்னு சொல்லு. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. எனக்கு நாள் நெருங்க நெருங்க டென்ஷன் ஆயிருக்கு. சரியான முகூர்த்த நாள் அது. நான் நினைச்சு வச்சிருந்த ஆளுங்க எல்லாம் ஏற்கனவே வேற கல்யாணங்களுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. திணறிக்கிட்டு இருக்கேன். கோபி இல்லைன்னா எதுவும் முடியாது. நேற்று ராத்திரி பூரா சமையல்காரன் அட்ரஸை தேடிக்கிட்டு அலைஞ்சான். உனக்கும் ஃப்ரெண்டு தானே, கொஞ்சம் ஒத்தாசை பண்ணலாமே என்றார் வரதராஜன். இதோ பாருங்க, இதெல்லாம் ஆனந்த் என்கிட்ட கொடுக்க சொல்லி ஒப்படைக்க சொன்ன இன்விடேஷன்ஸ். வேற என்ன வேலை சொன்னாலும் செய்கிறேன் சார். கல்யாணத்தன்னைக்கு சமையல் பகுதியை கவனிச்சுக்குங்க. போதும். செய்கிறேன் சார், வரோம். மறுநாள் விஜயா மட்டும் தேடிக்கொண்டு வந்தாள். இன்னும் அவன் வரலையே என்றான் மணி. என்னங்க இது, ஏன் வரல? தெரியலையே. தஞ்சாவூர் அட்ரஸ் என்கிட்ட இருக்கு, ஆனால் அவங்க வீட்டில் ஃபோன் இல்லை. பிசிஓ கால் போடலாமேங்க. ஆமாம், அப்படித்தான் செய்யணும். ஃபோன் போட்டு பேசி முகம் வெளுத்து தன் தந்தையின் முன்னால் நின்றாள். என்னம்மா என்றார் வரதராஜன். தஞ்சாவூருக்கு வரலையாம்பா. என்னது, வரலையா? அதிர்ந்தான் கோபி. எனக்கு எதுவும் புரியலையம்மா. இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் இருக்கிற இந்த சமயத்துல இப்படி பொறுப்பில்லாம எங்கேயோ போயாச்சுன்னா என்ன அர்த்தம்? புரியலையப்பா. அவனுக்கு இந்த கல்யாணத்துல பூரண சம்மதம் தானே? அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவரு. பின்ன எங்க? குழப்பமா இருக்கு. இப்போ கல்யாண வேலைகளை தொடர்றதா இல்ல இவனை தேடி அலையிறதா? சின்ன குழந்தைய அவன். சட்ட துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருக்கான். எங்க போறேன்னு ஒரு வார்த்தை யாருக்கிட்டையும் சொல்லல. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்பா பொறுமையா இருங்க, வந்துருவாரு. ஏதாச்சும் நியாயமான காரணம் இருக்கணும். இல்லைன்னா இப்படி செய்ய மாட்டாரு. ஏற்பாடுகளை தொடர்றதா இல்லையா? எல்லா ஏற்பாடுகளும் நடக்கட்டும்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் வந்துருவாரு என்றாள் விஜயா. மறுநாள் காலையில் 10 மணிக்கு அவர்களை தேடி வந்து மௌனமாக நின்றான் மணி. என்னப்பா, ஆனந்த் பத்தி தகவல் எதுவும் உண்டா? உண்டு, ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் புரியல. என்னங்க மணி புதிர் போடுறீங்க என்று பதறினாள் விஜயா. சீக்கிரம் சொல்லுங்க என்று அவசரப்படுத்தினான் கோபி. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி செங்கல்பட்டுல இருந்து இந்த தந்தி எனக்கு வந்துச்சு. படிச்சுட்டு பதறி போயிட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே இங்க வந்துட்டேன். மணி நீட்டின தந்தியை வாங்கி பார்த்த வரதராஜன் அதிர்ச்சியோடு அதை அப்படியே உணர்ச்சி இல்லாமல் விஜயாவிடம் நீட்டினார். பதற்றமாய் படித்தாள். எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. நிறைய வெளியில் சொல்ல முடியாத காரணங்கள். என்னை தேட வேண்டாம், கிடைக்க மாட்டேன். ஆனந்த் என்ற ஆங்கிலத்தில் இருந்தது. விஜயாவுக்கு மயக்கம் வந்தது. அத்தியாயம் 19. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் பைக்கை நிறுத்திவிட்டு ரவிக்குமார் 4 பக்கங்களிலும் விழிகளை ஓட்ட ஒரு பஸ்ஸில் இருந்து கற்றையாய் லாட்டரி சீட்டுகளுடன் இறங்கின அந்த பையன் அழகேசன் இவரை பார்த்ததும் அவனாகவே ஓடி வந்தான். என்ன சார், அந்த ஆளை பிடிச்சு ஜெயிலில் போட்டுட்டீங்களா? போட போறேன், சீக்கிரம். உன்னோட உதவி மறுபடி வேணும் தம்பி. அன்னைக்கு என்கிட்ட சொன்ன விபரம் எல்லாம் நினைவு இருக்குதுல்ல? இருக்குது சார். கோர்ட்ல சொல்லணுமா?
ஆமா, அது இப்போ இல்ல. நீ நோட்டீஸ் கொடுத்த 2 பேர்ல ஒருத்தன் செத்தவன், இன்னொருத்தன் கொன்னவன். அந்த கொலைகாரன் தான் வெள்ளரி பிஞ்சு தின்னது, சரியா? ஆமா சார். அவன் தான் உன்கிட்ட லாட்டரி சீட்டு வாங்கினான், சரியா? ஆமா சார். எத்தனை சீட்டு? 2. என்ன சீட்டு? ராஜஸ்தான் சீட்டு தான் சார். அந்த 2 சீட்டுக்கும் எப்போ குலுக்கல்? நேத்து ரிசல்ட் வந்துருச்சு சார். சார், அந்த ஆள் வாங்கின 2 சீட்டுல ஒன்றுக்கு 100 ரூபாய் பிரைஸ் விழுந்திருக்கு. ரவிக்குமார் விழிகளை உயர்த்தினார். எப்படி தெரியும்? என்கிட்ட அடிக்கட்டை இருக்கே. அது சரி, அவன் வாங்கின சீட்டுன்னு எப்படி நினைவு வரும்? அந்த புக்கில் அது கடைசி 2 டிக்கெட் சார், அதனால நினைவு இருக்கு. எங்க பரிசு விழுந்த சீட்டோட நம்பர் சொல்லு பார்க்கலாம். நான் இன்னும் அடிக்கட்டைக்கான காசு வாங்கல சார் என்று டவுசர் பைக்குள் கைவிட்டு எடுத்து புரட்டி காட்ட ரவிக்குமார் எண்ணை குறித்து கொண்டு அவன் முதுகில் தட்டி கொடுத்தார். வேகமாக ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் ஜெயமணியிடம் விவரங்கள் கூறினார். அதனால என்ன செய்யலாம்? உடனே சென்னைக்கு தகவல் தரணும் சார். 100 ரூபாய் பரிசுங்கிறது சின்ன தொகை. அதனால எந்த லாட்டரி கடையில் வேணும்னாலும் வாங்கிடலாம். சென்னையில் தான் இருக்கான் கொலைகாரன். சென்னையில் உள்ள அத்தனை லாட்டரி கடைகளுக்கும் உடனடியாக தகவல் தந்து அந்த சீட்டை கொடுத்து பணம் வாங்க யார் வந்தாலும் பிடிச்சு வச்சுக்கிட்டு தகவல் தர சொல்லலாம் சார். ஜெயமணி உடனே தொலைபேசியை எடுத்தார். ரிசல்ட் நேத்து வந்திருக்கு ரவி. இதுவரைக்கும் அவன் சீட்டை மாத்தாம இருக்கணுமே. நம்பலாம் சார். இதான் நம்ம கடைசி முயற்சி. மாட்டிடுவான்னு எதிர்பார்க்கிறேனா என்றார் ரவி உறுதியாக. அத்தியாயம் 20. படுக்கையில் குப்புற விழுந்து குலுங்கிக் கொண்டிருந்த விஜயாவின் அருகில் அமர்ந்து அவள் முதுகை தொட்டார் வரதராஜன். அவரை பார்த்து அவளின் அழுகை அதிகமாகியது. அழாதம்மா, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலம்மா. அப்பா, இப்போ கூட என்னால் நம்பவே முடியல. ஆனந்த் என்ன மனப்பூர்வமா விரும்பினாரு. எங்க இல்லற வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும்னு நாங்க சேர்ந்து கனவு கண்டோம், கற்பனை செஞ்சோம், விவாதிச்சோம். எனக்கும் அவருக்கும் எந்த கருத்து வேறுபாடுகளும் கிடையாதுப்பா. அவன் தான் வெளியில சொல்ல முடியாத காரணங்கள்னு சொல்லியிருக்கானேம்மா. அது என்ன? அவனை பார்த்து கேட்டாதான் தெரியும். தேடாதீங்க, கிடைக்க மாட்டேன்னு வேற சொல்லியிருக்கான். கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான ஏற்பாடுகளை பாருங்கப்பா. என்னம்மா பேசுற நீ? விடிஞ்சா கல்யாணம். எல்லா ஏற்பாடுகளும் நடந்தாச்சு. கல்யாண மண்டபம் ஜெகஜோதியா இருக்கு. ஊர் பூரா அழைப்பு அனுப்பியாச்சு. சிங்கப்பூர், சிலோன்ல இருந்தெல்லாம் வியாபார நண்பர்கள் வந்து தங்கி இருக்காங்க. இப்ப கல்யாணத்தை எப்படிம்மா நிறுத்த முடியும்? நிறுத்தி தானேப்பா ஆகணும். அவர் இல்லையே. இன்னும் அவனை பத்தி பேசினா நான் பொல்லாதவன் ஆயிடுவேன் விஜயா. கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா அதை நேரடியா சொல்ல வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு ஓடி போய் தந்தி கொடுக்குற கோலையை பத்தி இனிமே நினைச்சு பார்க்கறது கூட எனக்கு பிடிக்கல. அவன் கையில கிடைச்சா கழுத்தை நெரிச்சிடுவேன். இதோ பாரு விஜயா, கண்ணை தொடச்சிக்கோ. நாளைக்கு கல்யாணம் நடக்குது. மாப்பிள்ளை கோபி தான். அவனை நான் சமாதானப்படுத்திட்டேன். அப்பா, எதுவும் குறுக்க பேசாத. இனிமேயும் உன் வார்த்தைக்கு நான் மதிப்பு தரதா இல்லை. அப்படியும் மீறி எனக்கு அவமானத்தை தந்துட்டு நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா என்னால் அந்த அவமானத்தை தாங்க முடியாது. என் ரிவால்வர் முதலாக என் உயிரை எடுக்கவே உபயோகப்படும். ஆமாம், சொல்லிட்டேன் என்று விட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினார் வரதராஜன். வெளியே அவருக்காக காத்திருந்த கோபி, மாமா சொல்றத கேளுங்க. விஜயா குழப்பத்தில் இருக்கிற நிலையில நான். கோபி, நீ எதுவும் பேசக்கூடாது. நாளைக்கு மணமேடையில நீ உட்கார்ற, அவ கழுத்துல தாலி கட்டுற. இதுக்கு மறுத்தா நாளைக்கு அத்தனை பேர் முன்னிலையில நான் தற்கொலை பண்ணிக்குவேன். மணி, நீயாவது எடுத்து சொல்லப்பா என்று நகர்ந்தார். மணி கொஞ்ச நேரம் அமைதியாய் இருந்துவிட்டு புறப்பட்டு விட்டான். சாலையில் நடந்தான். அவன் நெற்றியோர நரம்புகள் புடைத்தன. இந்த திருப்பத்தை எதிர்பார்க்கவில்லை அவன். திருமணம் நின்று போய்விடும். விஜயா கவலையில் இருப்பாள். அந்த சமயம் அவளுக்கு ஆறுதலாய் பழகலாம். கொஞ்ச தினங்கள் கழித்து தன் காதலை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி அவளையும் விரும்ப வைக்கலாம் என்கிற தொலைநோக்கு திட்டத்தில் ஏற்கனவே ஒரு குழப்பம் நிகழ்ந்திருக்கிறது. இப்போது 2வது குழப்பமா? வரதராஜன் உறுதியாக இருக்கிறார். விஜயாவை தற்கொலை மிரட்டல் மூலம் சம்மதிக்க வைத்து விடுவார். நாளுக்கு அதே மணமேடையில் கோபிக்கும் அவளுக்கும் திருமணம் நடக்கப் போவது உறுதி. இந்த திருமணத்தை எப்படி நிறுத்தலாம்? கோபியை இன்றைக்கு இரவு என் அறைக்கு எப்படியாவது வரவழைத்து பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து மயக்கத்தில் ஆழ்த்தி நாளைக்கு முகூர்த்த நேரம் முடியும் வரை அப்படியே வைத்திருந்தால் கல்யாணம் தடைபடும். இது நிச்சயம். கோபி முறைப்பையன் என்பதால் ஆனந்திற்கு பதிலாக உடனே இவனை தேர்ந்தெடுத்தார் வரதராஜன். இவனையும் காணோம் என்றால் என்ன செய்வார்? தீவிரமாக யோசித்தான் மணி. இதில் நான் நேரடியாக தலையிடக்கூடாது, ஆபத்து. ஒரு ஆட்டோ அமர்த்தி கொண்டு அரை மணி நேரத்தில் அந்த குடிசையில் வீரப்பன் என்கிற ரவுடியிடம் பேசினான். வீரப்பன், நான் சொல்ற ஒரு நபரை கடத்திட்டு வந்து ஒரு நாள் முழுக்க உன் பொறுப்பில வச்சிருந்து அப்புறம் விட்டுடணும். என்ன கேக்குற? சின்ன வேலைதான், 500 கொடு. முதல்ல அட்வான்ஸா 100 கொடு. பணம் எடுத்துட்டு வரல, நீ காரியம் செஞ்சதும் 500 தந்துடுறேன். முன்பணம் வாங்காம காரியத்துல இறங்க மாட்டேன் சார். மணி சட்டை பேண்ட் பைகளில் துளாவி மலர்ந்து அந்த லாட்டரி சீட்டை எடுத்தான். இந்த சீட்டுக்கு 100 ரூபாய் பரிசு விழுந்திருக்கு. மாத்தணும்னு வச்சிருந்தேன், நீ மாத்தி வாங்கிக்கோ.
என்று கோபியின் விலாசம் அடையாளம் சொல்லிவிட்டு புறப்பட்டான் மணி. அத்தியாயம் 21. மாலை 6 மணிக்கு எழும்பூர் ஸ்டேஷன் அருகில் ஒரு லாட்டரி கடையில் மாட்டிக்கொண்டான் வீரப்பன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று லாக்கப்பில் தள்ளி சந்திப்பட்டு ஸ்டேஷனுக்கு தகவல் தரப்பட்டதும் சப் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் விழுப்புரம் வந்து லாட்டரி சீட்டு பையன் அழகேசனை அழைத்து கொண்டு சென்னை வந்து ஸ்டேஷனுக்கு வந்தபோது ராத்திரி மணி 11. யாருப்பா, இந்த ஆளு தானே என்றார் ரவிக்குமார். இவர் இல்லைங்க. லாக்கப்பை திறந்து விடுங்க. திறந்ததும் உள்ளே வந்து முறைப்பாய் நின்று கொண்டிருந்த வீரப்பனை அணுகி அவன் சட்டையை கொத்தாக பிடித்தார். மரியாதையா சொல்லு, நீ மாத்த வந்த லாட்டரி சீட்டு உனக்கு எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சா என்ன? அந்த லாட்டரி சீட்டை வித்தவன் இந்த பையன். அதை வாங்கினவனை ஒரு கொலை வழக்கில தேடிக்கிட்டு இருக்கோம். என்னது, கொலையா? ஆமா, உண்மையை சொல்லிட்டா உன் உடம்புக்கு நல்லது, இல்லைன்னா ரணமாயிடும். சொல்லிடுறேன் சார். மணி தன்னை சந்தித்ததை, கோபி என்பவனை கடத்த சொன்னதை எல்லாம் விரிவாக சொன்னான் வீரப்பன். அந்த மணி எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரியும் சார். வா, எங்களோட இடம் காட்டு. ஜீப்பில் அவனையும் 2 கான்ஸ்டபிள்களையும் அழைத்து கொண்டு புரசைவாக்கம் வந்து மணி அறையின் வாசலில் நிறுத்தி இறங்கி கதவை தட்ட தூக்க கலக்கத்தில் கதவை திறந்தான் மணி. அழகேசன் கத்தினான். நல்லா நினைவு இருக்கு சார். இவனேதான் சார். அவன் சொல்லி முடிப்பதற்குள் மணியின் கன்னத்தில் இடி இடித்தது. பொறி கலங்கி, சார் இது முறையில்லை, எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? சொல்றேன் சார், உங்க நண்பன் ஆனந்த் எங்க? அவன் எங்கேயோ ஊரை விட்டு போயிட்டான், இதோ பாருங்க, தந்தி கொடுத்துருக்கான் என்று எடுத்துக்காட்ட வயிற்றில் குத்து வாங்கி அம்மா என்றான். ஏண்டா, செத்தவன் எப்படிரா தந்தி கொடுப்பான்? என்ன, செத்துட்டானா? அழகா கொலை செஞ்சுட்டு ஆச்சரியம் வேறையா உனக்கு? வா, ஸ்டேஷன்ல போய் விபரமா பேசலாம். நானா கொலை செஞ்சேனா? ஐயோ, இல்லவே இல்லை. சரிதான், வாடா என்று அவன் கழுத்தில் கை வைத்து வெளியே நடத்தினார் ரவிக்குமார். 10வது நிமிடம் ஸ்டேஷனில் இருந்தார்கள். சொல்லு, எதுக்காக கொலை செஞ்ச? நான் கொலை செய்யல. புறங்கை அறையில் உதடு கிழிந்தது. இப்ப சொல்லு. சத்தியமா நான் கொலை செய்யல. முழங்கால் அடிவயிற்றில் இறங்கி மடிந்து விழ வைத்தது. அரை மணி நேரம் துவைத்து எடுத்த பின்னர் மணி திணறினான். சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்று ஆரம்பித்தான். விஜயாவை நேசித்ததை, அவள் ஆனந்தை நேசித்தது பொறுக்காமல் அவனை கொலை செய்ய தீர்மானித்து கிராமத்து கோயிலுக்கு அழைத்து சென்றது என்று எல்லாம் சொல்லி, சார், கொலை செய்கிற நோக்கத்தில் தான் நான் அவனை அழைச்சிக்கிட்டு போனேன். ஆனால் கொலையை நான் செய்யலை. கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் இருந்த அந்த கிணத்தடியில் தனியாக நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். எல்லை கோயில் பக்கத்தில் ஒரு குளம் உண்டு. அங்கே கால் கழுவினப்போ மறந்துட்டு செருப்பை போட்டுட்டேன். அதை எடுத்துக்கிட்டு வர்றதுக்காக ஆனத்தை தனியாக விட்டுட்டு நான் மட்டும் போனேன். நல்ல இருட்டு. நான் தடவி தான் தேட வேண்டி இருந்துச்சு. நான் திரும்ப 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் திரும்பி வந்தப்போ கிணத்தடியில் ஆனத்தை காணோம். பக்கத்தில் ஒரு ஆள் எனக்கு முதுக காட்டிக்கிட்டு ஓடினான். எனக்கு புரியலை. கிட்ட வந்து குனிஞ்சு பார்த்தேன். கிணத்துக்குள்ளே பெரிய பெரிய அலையாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனந்த் உடம்பு உள்ளே இறங்குறத என்னால் லேசாக பார்க்க முடிஞ்சுது. ஓடிப்போன ஆளை கொஞ்சம் துரத்தினேன். கண்டுபிடிக்க முடியலை. நானே கொலை செய்ய நினைக்க வேற எவனோ கொலை செஞ்சிட்டான். அந்த கிராமத்தில் வழிப்பறி அதிகம். ஆனந்த் செயின் போட்டிருந்தான். அதுக்காக இந்த கொலை நடந்திருக்கலாம்னு நினச்சி சந்தோஷமாக நான் உடனே ராத்திரியில் புறப்பட்டு லாரி ஏறி விழுப்புரம் வந்து சென்னை வந்துட்டேன். அவனோட உடைகள், பெட்டி எல்லாம் மறைச்சி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டான்னு சொன்னேன். தந்தி நானே கொடுத்துக்கிட்டது தான். எல்லாத்தையும் ஒத்துக்கிற, ஆனால் கொலையை மட்டும் ஒத்துக்க மாட்டேன். ஐயோ, கொலையை நான் செய்யலை சார். வீரப்பனை எதுக்கு பிடிச்ச? நாளைக்கு நடக்கிற விஜயாவோட கல்யாணத்தை நிறுத்ததா? என்னை மன்னிச்சிடுங்க சார். ஏதோ அந்த பொண்ணு மேலே உள்ள ஆசையால் இப்படி தப்புகள் செஞ்சுட்டேன். ரவிக்குமார் மேலும் நிறைய விபரங்கள் அவனை விசாரித்துவிட்டு விஜயாவின் விலாசம் விசாரித்து கொண்டு முதலில் வீட்டிற்கு செல்ல, அங்கு விஜயாவின் பாட்டி மட்டும் இருந்து எல்லாரும் மண்டபத்தில் இருக்காங்க என்றதும் கல்யாண மண்டபத்துக்கு வந்தபோது மணி 1 நெருங்கி கொண்டு இருந்தது. முன்புற பந்தலுக்கு தோரணங்களும் வேஷ்டிகளும் கட்டிக்கொண்டிருக்க 2 பெரிய வாழை மரங்களை முகப்பில் கட்டிக்கொண்டிருந்தார்கள். உள்ளே ஹாலின் ஒரு மூலையில் 10 பேர் உட்கார்ந்து தாம்பூல பையில் ஆப்பிள், வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டிருக்க, வரதராஜன் யாரு என்றார் ரவிக்குமார். போலீஸ் உடையை பார்த்ததும் கோபி எழுந்து வந்து, என்ன சார் என்றான். நீங்க யாரு? என் பேரு கோபாலகிருஷ்ணன். மாமா சமையல் கட்டில இருக்காரு. ஸ்வீட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சார்? வாங்க சொல்கிறேன். மிஸ் விஜயா இங்கே இப்போதான் தூங்க போச்சு. கூட்டி வரட்டுமா? வேணாம், அவங்கள எழுப்ப வேணாம். சமையல் செக்ஷனில் இவர்கள் நுழைய ஒரு ஜாங்கிரியை பிட்டு வாயில் போட்டு கொண்டிருந்த வரதராஜன் இவர்களை அணுகி என்ன என்றார். மிஸ்டர் ஆனந்த் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவரை கொலை செஞ்சதா அவர் நண்பன் மணியை கைது செய்ய போனோம். அவர் இன்னும் கொலையை ஒத்துக்கலை. அவரை காணோம்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் விஷயத்த சொல்ல வந்தேன்.
அட பாவி, மணியா காணோம்னு நம்மளை நம்ப வச்சு இப்படி ஒரு காரியத்தை எதுக்காக செஞ்சான்? ரவி விளக்கினார். சார், என் மகளை பொறுத்த வரைக்கும் அவனை காணலன்னு நம்புறா. என்னோட வற்புறுத்தலால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. இப்போ இந்த கொலை விஷயம் தெரிய வந்தா அவ மனசு சஞ்சலப்படும். மறுபடி முருங்கை மரம் ஏறிடுவா. அவளுக்கு நாங்க தெரியப்படுத்த விரும்பல. அது உங்க இஷ்டம். தகவல் சொன்னதுக்கு நன்றி. கோபி, ஒரு பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு வா. காலையில முடிஞ்சா வாங்க. ஒரு கொலை, ஒரு உயிர் போறது கஷ்டமான விஷயம்தான். ஆனா கோபி தான் எனக்கு மருமகனா வரணும்னு இருக்கு, என் விருப்பப்படியே என்றார் வரதராஜன். கோபி ஒரு கல்யாண பத்திரிகை கொண்டு வந்து ரவிக்குமாரிடம் தந்தான். சரி, நான் புறப்படுறேன் சார். நல்லது. கோபி, மணி என்னாச்சு? கோபி தன் கையில் வாட்ச் இல்லாத கையை பார்த்து சிரிக்க, வாட்ச் தான் தொலைச்சிட்டேன்னு சொன்னியோ, மணி என்ன சார்? ரவி நின்று நேரம் சொல்லிவிட்டு திரும்பி வந்து காத்திருந்த டாக்ஸியில் ஏறிக்கொண்டு மறுபடி ஸ்டேஷன் வந்தார். என்ன, கொலை ஒப்புக்கிறானா இவன்? அதை மட்டும் ஒப்புக்க மாட்டேங்கிறான் சார். திடீரென்று வரதராஜன் வாட்சத்தான் தொலைச்சிட்டேன்னு சொன்னியே என்று கோபியிடம் சொன்னதும், கோபி தன் வாட்ச் இல்லாத கையை பார்த்து கொண்டதும் நினைவுக்கு வர, கிணற்றில் இருந்து ஒரு வாட்ச் எடுக்கப்பட்டதும் நினைவுக்கு வர, ஒருவேளை உடனே அங்கிருந்த இன்ஸ்பெக்டரை அணுகினார். சார், எனக்கு ஒரு உதவி வேணும். இந்த கல்யாண பத்திரிகையில் ரேகை இருக்கு. கொலை ஆயுதம் கத்தியில் எடுக்கப்பட்ட ரேகை காகிதம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ உடனே லேபரேட்டரிக்கு ஒருத்தரை அனுப்பி கத்தியில் கிடைச்ச ரேகை இந்த பத்திரிகையில் பதிஞ்ச ரேகையோட பொருந்துதான்னு பார்த்துட்டு நேராக மண்டபத்துக்கு வர சொல்லுங்க என்றார். சரி சார். ரவிக்குமார் தான் கொண்டு வந்த சூட்கேஸில் இருந்து வாட்சை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு மறுபடி டாக்ஸி பிடித்து மண்டபத்துக்கு வந்தார். என்ன சார் என்றான் கோபி. உங்கள் மாமாவை பார்க்கணும். மறுபடி மாடியில் 2வது ரூமில் படுத்திருக்காரு. வாங்க போகலாம். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலையை பாருங்க. ரவி மேலே வந்து கதவை தட்டி வரதராஜனை எழுப்பி உள்ளே வந்து, உங்களை தொந்தரவு செய்கிறதுக்கு மன்னிக்கணும். உங்கள் மருமகன் தொலைச்ச வாட்ச் இதுவான்னு பாருங்க என்று காட்ட, அவர், அட ஆமா, இதுதான். எங்க கிடைச்சது? அவன் ஜவுளி கடையில தொலைச்சதா சொன்னான். அப்படியா? கூப்பிடுங்க அவரை. அழைக்கப்பட்டு மாடிக்கு வந்து, என்ன சார் என்றான் கோபி. இந்தாங்க, நீங்க தொலைச்ச வாட்ச், வச்சுக்கங்க, கட்டிக்கங்க. கோபி அதிர்ந்தான். விரல்கள் லேசாய் நடுங்கின. இது எங்க கிடைச்சதுன்னு கேக்குறீங்களா? திருப்பூர் தெரியுமா? விழுப்புரம் பக்கத்துல. அங்க எல்லைக்காத்தான் கோயில் பக்கத்துல ஒரு பெரிய கிணறு இருக்கு. அந்த கிணத்துல இருந்து எடுத்தேன். அங்க எப்படி போச்சு மிஸ்டர் கோபி? இது ஏன் வாட்ச் இல்ல. இதை நீங்க சொல்வீங்கன்னு நினைச்சேன். ஒரு நிமிஷம், வாசல்ல பைக் சத்தம் கேக்குது. இது உங்க வாட்ச் தான்னு தகவல் சொல்ல ஆள் வந்திருக்காரு. பார்த்துட்டு வந்துடுறேன் என்று இறங்கி வந்து அந்த சப் இன்ஸ்பெக்டரை எதிர்கொண்டு பேசிவிட்டு மேலே வந்தார். இங்கே சொல்றீங்களா, ஸ்டேஷனுக்கு வந்து சொல்றீங்களா? எதை? ஆனந்தை ஏன் கொலை செஞ்சேங்கிறத. என்னது என்றார் வரதராஜன். ஆமா சார், உங்க மருமகன் ஆனந்தை திருப்பூர்ல வச்சு கல்லை கட்டி கிணத்துல தள்ளி விட்டாரு. அதுக்கு ஆதாரம் எடுத்தாச்சு. கைரேகைகள் ஒத்து போகுது. இப்போ வேண்டிய பதில் ஏன் என்கிற கேள்விக்குத்தான். மறுத்து திமிரி உதை வாங்கி பிறகு சொன்னான். விஜயாவை நான் சின்ன வயசுல இருந்தே என் மனைவின்னு மனசுல ஆசையை வளர்த்துட்டேன். நடுவில் ஆனந்த் நுழைஞ்சிட்டான். எனக்கு அது பிடிக்கல. காதலை ஆதரிக்கிற மாதிரி நடிச்சு ஆனந்தை கொலை செய்ய தீர்மானிச்சு ஆனந்த் ஊருக்கு போனப்போ செயல்பட்டேன். கத்தியை செருகிட்டு கைத்தால கல்லை கட்டி அவனையும் கட்டி உள்ள தள்ளிவிட்டு ஓடி வந்து கார்ல புறப்பட்டு வந்துட்டேன். கிணத்துக்குள்ள தள்ளினப்போ என் வாட்சு கலண்டு உள்ள விழுந்துடுச்சு. மணி வந்து ஆனந்த் காணோம்னு சொன்னது, தந்தி வந்ததா சொன்னது எனக்கு குழப்பமா இருந்துச்சு. அப்புறம்தான் மணியும் அவனை கொலை பண்ணத்தான் அங்க அழைச்சிக்கிட்டு போயிருக்கான்னு நினச்சிக்கிட்டேன் என்று நிமிர்ந்த கோபி சத்தத்தில் அடுத்த அறையில் விழித்து கொண்டு எழுந்து வந்து நின்று அத்தனையையும் கேட்டுக்கொண்டிருந்த விஜயாவை பார்த்து கண்ணீர் விட்டான். விஜயா, உனக்காகத்தான் நான் இந்த கொலையை செஞ்சேன். என்னை வெறுத்துடாத, என் காதலை புறக்கணிச்சிடாத. நான் வெளியில வர்ற வரைக்கும் காத்திருப்பியா என்று கதற அவள் மௌனமாக வெறித்தபடி நின்றாள். முற்றும்.